தினம் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் எண்ணம் என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க சென்னையிலிருந்து நம்மோடு ஆழியார் இணைப்பில் இணைந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் முனைவர் அருள்நிதி TKS சேகர் ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை அன்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் முனைவர் அருள்நிதி TKS சேகர் ஐயா அவர்கள் 1993 மனவளக்கலையில் தம்மை இணைத்துக் கொண்டு 32 வருடங்களாக சேவை புரிந்து வருகின்றார்கள். ஐயா அவர்கள் உலக சமுதாய சேவா சங்கத்தின் பொதுச் செயலாளராக பொறுப்பு வகித்து வருகின்றார்கள். உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஸ்மார்ட் இணை இயக்குனர், எக்ஸ்டென்ஷன் இணை இயக்குனராக பொறுப்பு வகித்து சேவை புரிந்துள்ளார்கள். அருட்தந்தை அவர்களிடம் நேரடியாக மனவளக்கலை பயிற்சிகளையும் பல சிறப்பு பயிற்சிகளையும் பல்வேறு சிந்தனை உரை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு அனுபவம் பெற்ற பேறு பெற்றவர்கள். ஐயா அவர்கள் நமது ஆன்மீக கல்வி முறையில் டிப்ளமோ இன் யோகா, BSc, MA, MSc யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் முனைவர் பட்டமும் நிறைவு செய்துள்ளார்கள். 1995 தமது வாழ்க்கை துணைவியார் முனைவர் பேராசிரியர் கலாவதி சேகர் அம்மா அவர்களுக்கு மனவளக்கலை பயிற்சிகளை அறிமுகம் செய்து அம்மா அவர்களுடன் இணைந்து தம்பதியர்களாக இன்றளவும் சிறப்பாக சேவை புரிந்து வருகின்றார்கள். 2002 ஆதம்பாக்கத்தில் சென்னை ஆதம்பாக்கம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை காம்ட்ரஸ்ட் உருவாக்கி அறங்காவலராகவும் தம் துணைவியாருடன் இணைந்து அருட்பணியை ஆற்றி வருகின்றார்கள். 2006 முதல் சென்னை டி நகர் போத்தீஸ் மனவளக்கலை மன்றத்தில் சேவை புரிந்து வருகின்றார்கள். இந்திய யோகா சங்கம் டெல்லி ஆயுள் உறுப்பினராக உள்ளார்கள். MPhil PhD மாணவர்களுக்கு ஆழியாறு விஷன் ஆராய்ச்சி பிரிவில் இணை பேராசிரியராக சேவை புரிந்து கொண்டும் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் PhD மாணவர்களுக்கு கைடாகவும் துணை புரிந்து வருகின்றார்கள். 2017 ஞானாசிரியர் விருது பெற்றவர்கள். சென்னை தலைமைச் செயலகம் திருவான்மியூரில் இணை செயலாளராக சேவை புரிந்து வந்துள்ளார்கள். 2017 வேதாத்ரி மகரிஷியின் யோகா கல்லூரியில் முதல்வர் பொறுப்பினை ஏற்று மிக சிறப்பாக நடத்தியவர்கள். இத்தகைய சிறப்புகளை உடைய ஐயா அவர்களை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் எண்ணம் என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க வாழ்க வளமுடன் என வாழ்த்தியும் வணங்கியும் அன்போடு வரவேற்கின்றோம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தந்தை தாய் ஈர் ஒன்று சேர்ந்து தலைத்தொரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈர் வினைகள் அறமோ மற்றும் அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. குரு திருவடியை வணங்கி வாழ்த்து மகிழ்வோம். உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ SKM ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய IT இயக்குநரகத்தின் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். IT இயக்குநரகத்தின் இயக்குனர், சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள், தொழில்நுட்ப பணியாளர்கள் மிக சிறப்பாக இந்த நிகழ்வை சரியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது பாராட்டுதல்களையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள ஆன்மீக நாட்டமுடைய அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தலைப்பில் அருள்தந்தையின் எண்ணம் என்ற ஒரு சிந்தனையை எடுத்துக்கொண்டு அவர்கள் வெளிப்படுத்திய அவர்களுடைய மனதில் தோன்றிய எண்ணத்தின் வழியாக மகரிஷியுடைய நோக்கம், மகரிஷி வெளிப்படுத்திய தத்துவங்கள், மகரிஷியுடைய சிந்தனைகள், மகரிஷியுடைய கனவுகள், மகரிஷியுடைய திட்டங்கள் எல்லாம் ஒரு குருவினுடைய எண்ணத்தை தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். முடிந்த அளவு எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் எந்த அளவுக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமோ நான் பகிர்ந்து கொள்ள மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன். குருவினுடைய எண்ணம் ஒரு தெய்வீக எண்ணம். இறைவன் யார் மூலமாக இந்த உலகை காக்க வேண்டுமோ அந்த நபரை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக இந்த உலகை காத்து வந்து கொண்டிருக்கிறார்.
இயற்கையினுடைய அறிவானது குருவின் மூலமாக வெளிப்பட்டுள்ளது என்று சொல்லலாம். ஆமாம். அதாவது இயற்கை தேர்ந்தெடுத்து சில நபர்கள் மூலமாக இந்த உலகை பல்வேறு சிக்கல்களிலிருந்து காத்து கொண்டே இருக்கிறது. சமுதாயத்தில் எத்தனையோ பேர் இதை என்னென்ன நல்ல உயர்வுகள் எல்லாம் அடைய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய எண்ணம், சமுதாய எண்ணம் குருவினுடைய எண்ணமாக வந்துள்ளது. இறைவனின் எண்ணமாகவே குருவினுடைய எண்ணம் பிரதிபலித்துள்ளது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில தான் நமது ஆசான் அவர்கள் வெளிப்படுத்திய இந்த மாபெரிய ஒரு கலை, மனவளக்கலை. அந்த கலையில உடல் உடலை ஓம்புதலே ஒரு இறை வழிபாடு என்ற ஒரு கருத்தை வைப்பார்கள். தொடர்ந்து வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ற ஒரு மந்திரத்தை வெளிப்படுத்தினார்கள். மனிதகுல வாழ்க்கையினுடைய இனிமைக்கான காயக்கல்ப கலையை கொடுத்திருக்கிறார்கள். அகத்தாய்வு என்ற தற்சோதனை பயிற்சியை கொடுத்து சங்கல்பம், இதெல்லாம் காப்புகள், சங்கல்பங்கள் போன்ற பல வகைகளை இந்த வாழ்க்கைக்கு தேவையான நற்சிந்தனைகளை வழங்கியிருக்கிறார்கள். கடமைகளை எப்படியெல்லாம் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மகளிரும் ஆன்மீகமும், பெண்ணினுடைய பெருமையை பற்றி நிறைய மகரிஷி எழுதியிருக்கிறார்கள். குடும்ப அமைதி தான் ஞானத்திற்கு வழி என்று அருட்தந்தை தீர்க்கமாக கொடுத்திருக்கிறார்கள். குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற ஒரு பெரும் ஒரு திட்டத்தை வழங்கியிருக்கிறார்கள். தனி மனித வாழ்க்கைக்கு 5 ஒழுக்க பண்பாட்டை கொடுத்திருக்கிறாங்க. கருமையத்தை எப்படி தூய்மை செய்து கொள்வது, இந்த இயற்கையினுடைய அறிவாக இருக்கக்கூடிய பஞ்சபூத அறிவை எப்படி மனிதன் உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும், இந்த மனவளக்கலை என்று சொல்லக்கூடிய இந்த எளிய முறை குண்டலினி யோகத்தின் மூலமாக இந்த உலகை எப்படி நாம் விரும்பியவாறு ஒரு மேலான நிலைக்கு மாற்றுவது, அதற்காக இந்த சேவை அமைப்பை உருவாக்கி உலக சமுதாய சேவா சங்கம் என்ற ஒரு அற்புதமான ஒரு சங்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். உலக அமைதிக்காகவே பாடுபட்டிருக்கிறார்கள். உலக சமயம் என்ற ஒரு கருத்தை மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலமாக பல அருள் தொண்டுகளை சமுதாயம் பெற்று நன்மை அடைந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். மகரிஷி உண்மையாக கேட்கக்கூடிய வரம், மகரிஷியும் வரம் கேட்டிருக்கிறார். அந்த வரம் என்ன? எல்லாரும் ஆன்மீகத்துல விடுதலை விடுதலை என்று சொல்வார்கள். அந்த விடுதலைக்கான வழிகள் என்னென்ன? பிரம்மமும் நானும் ஒன்றுதான் என்ற தூய அத்வைத கருத்தை மகரிஷி எப்படி வெளிப்படுத்தினார்கள்? இந்த பிரம்மஞான தத்துவம், ஆன்மாவினுடைய சிறப்புகள், இறுதியாக ஒரு மன நிறைவும் அமைதியும் பெற்ற வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்வது, இதையெல்லாம் ஒரு குருவின் இடத்திற்கு சென்று ஒரு ஆசிரமத்தில் தங்கி பெறுவது என்பது எல்லாராலும் வாய்ப்புகள், எல்லாருக்கும் அந்த காலம் இருக்குமா என்றால் அது இல்லை. அது ரொம்ப சிரமம். அதனால அது ஒரு கல்வியாக எப்படி கொண்டு வந்து மக்களிடையே பரப்புவது, மெய் விளக்க கல்வி, ஆன்மீக கல்வி, யோகமும் மனித மாண்பும், யோகமும் இளைஞர் வல்லமையும், விஷன் கல்வி மையங்கள், முழு நேர படிப்பு, இப்படியெல்லாம் இந்த கல்வியை மகரிஷி எப்படி தனது எண்ணத்தில் இருந்ததையெல்லாம் வெளிப்படுத்தினார்கள். உலகமே ஒரு குடும்பமாக எப்படி வாழ்வது, இவ்வாறு பல சிந்தனைகளை தான் அருட்தந்தை அவர்கள் கொடுத்தாங்க. இந்த அறிவு வளர்ச்சியை ஏற்படுத்தும் கல்வி கிடைக்காததுனால தான் சமுதாயத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு வகையில பல கொள்கைகளை பின்பற்றி கொண்டு கடைபிடித்து கொண்டு அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முறையான அறிவினுடைய உயர்வுக்கு வேண்டிய கல்வி சரியாக இந்த சமுதாயத்தில் கிடைக்காததே காரணம் என்பார்கள் மகரிஷி. இதையெல்லாம் அவருடைய சிந்தனைகளை தோன்றி 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 சிறு வயதில் இருந்த மகரிஷியுடைய மனம் உயர உயர மகரிஷியுடைய எண்ணங்கள் எல்லாம் உயர்ந்த நிலையில வந்து கொண்டே இருந்தன. ஒவ்வொரு மகரிஷி சொல்றாங்க, வாழ்வினுடைய மதிப்பை அறிந்து வாழ வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் உடல், மனம், அறிவு, பேரறிவு, கருமையம், மூளையினுடைய செயல்பாடுகள், மனதினுடைய செயல்பாடுகள், மனதினுடைய எண்ணங்கள் ஆகியவை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றார்.
அதாவது உடலை பற்றி, மனதை பற்றி, அறிவை பற்றி, பேரறிவாக இருக்கக்கூடிய இறைவனை பற்றி, ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய கருமையத்தை பற்றி, ஒவ்வொரு மனித மனமும் இயங்கக்கூடிய மூளையை பற்றி, அந்த மூளையில் இருக்கக்கூடிய எண்ணங்களை பற்றி எல்லாவற்றையும் நுணுக்கமாக அறிந்து கொண்டு வாழும் பொழுதுதான் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இதற்காக வடிவமைக்கப்பட்டதுதான் மனவளக்கலை என்பார் அருள் தந்தை. மகரிஷி என்ன சொல்றாங்க? எதற்காக இந்த மனவளக்கலை? உலக சமுதாய சூழ்நிலையில் விரிந்த கண்ணோட்டத்தோடு மக்களுக்கு தொண்டு முறையில் ஆன்மீக அறிவை ஊக்குவிக்க வேண்டும். ஒரு தொண்டு என்ற நிலையில ஒரு ஆன்மீக அறிவை இந்த மனித குலத்திற்கு ஊக்குவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இத்தகைய ஆன்மீக அறிவு ஒரு பக்கம் வளர விடாமல் தடைகள் இருக்கின்றன. எதெல்லாம் தடுக்கின்றதோ, எதெல்லாம் தடையாக இருக்கின்றதோ, எந்த கருத்துக்கள் எல்லாம் மக்களை மயக்கி உண்மை அறிவை அறிய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறதோ, அந்த கற்பனை நிலையையும் அதெல்லாம் ஏற்படக்கூடிய மனித வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள், சிக்கல்கள், இதை போன்றவற்றையும் குறைப்பதற்காக திட்டமிட்டு தொடங்கப்பெற்ற நிறுவனமே உலக சமுதாய சேவா சங்கம். அதனுடைய செயல்படுத்தக்கூடிய ஒரு கல்வி அமைப்பு தான் மனவளக்கலை என்று தீர்க்கமாக மகரிஷி சிந்தித்து வடிவமைத்து இதை உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு லட்சோப லட்சம் மக்கள் மனவளக்கலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய காலம். புதிய புதிய அன்பர்கள் வந்து கொண்டே இருக்கிறீர்கள். இந்த சிந்தனையை நிறைய புதிய அன்பர்கள், ஆன்மீக நாட்டமுடைய அன்பர்கள் இதை கேட்பீர்கள். நன்றாக சிந்தித்து பாருங்கள். இதுவரை வந்த குருமார்களிலே மகரிஷி அவர்கள் எப்படி ஒரு தனித்தன்மையாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் கொடுத்த கலை எப்படிப்பட்ட மக்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்க வேண்டும். இந்த மனவளக்கலை ஒரு கர்மயோகம் என்னும் வாழ்க்கை நெறியை மக்கள் பண்பாடாக வளர்ப்பதற்கு ஒரு சிறந்ததோர் சீர்திருத்தமான திட்டமாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. சிந்தனையை வளர்த்து கொள்வது, நாள்தோறும் சிந்தனையை வளர்க்கவும், மனித அறிவை உயர்த்தி உயர்த்தி மனிதனுக்கு ஒரு தெளிவை கொடுப்பதற்காகவும், மனித மனதில் ஒரு அமைதியை உருவாக்குவதற்காகவும் ஏற்படுத்தப்பட்ட தவ முறைகளை மனவளக்கலை கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, மனவளக்கலையில ஒருவர் நான் என்ன செய்கிறேன், இதனால் என்ன விளைவு ஏற்படும் என்று உணர்ந்து எதை செய்தால் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும், எதை செய்தால் துன்பம் வரும் என்று தேர்ந்து அதை சீர்திருத்திக் கொள்வதற்கு, பழக்க வழக்கங்களை சீர்திருத்திக் கொள்வதற்கான அகத்தாய் பயிற்சிகளை மகரிஷி கொடுத்திருக்கிறார்கள். இனி வராமலும் இருக்கிற நோயை போக்கிக் கொள்வதற்கும் அற்புதமான உடற்பயிற்சியையும் அதற்கான பாடங்களையும், உடல் ஓம்புவதற்கான பாடங்களையும் கொடுத்திருக்கிறாங்க. விழிப்போடு வாழும், ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கிறது என்பதுதான் அந்த கர்மயோக நெறி என்பதை மகரிஷி தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வந்திருக்கிறார். செயல் விளைவு நீதியை உணர்ந்து வாழ வேண்டும். அதற்கு மேலாக பிறவி பயனை அறிய, அந்த அறிவை அறிந்து கொள்ள, பிறவி பயனாகிய அறிவை அறிய, அதாவது அந்த அறிவினுடைய இயக்கத்தை ஒவ்வொரு மனிதனும் இயக்கிக் கொண்டிருப்பது ஒரு அறிவு, அந்த அறிவை அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் பிறவியினுடைய பயன். ஆறாவது அறிவினுடைய பயன், அறிவையே அறிந்து கொள்ள வேண்டும், தன்னையே அறிந்து கொள்ள வேண்டும், இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த இறைநிலையோடு தன்னை அறிந்து, அறிவை அறிந்து, இறைநிலையோடு ஒன்றி கலந்து பேரின்ப வாழ்வினை அனுபவிக்க மனவளக்கலை வழிவகை செய்திருக்கிறது. ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய தகுதியை விளங்கி கொண்டும் அதை வளர்த்து கொண்டும் தன்னம்பிக்கையோடு வாழ்வை நடத்துவதற்கு, அச்சமில்லாத ஒரு வாழ்க்கை, பயமில்லாத ஒரு வாழ்க்கையை, தைரிய உணர்வோடு கூடிய வாழ்க்கையை வளர்த்து கொள்வதற்கு ஒரு ஆக்க வழியை மனவளக்கலை சமுதாயத்துக்கு சுருக்கமாக கொடுத்துட்டு இருக்கு. எல்லா மக்களுக்கும் ஏற்ற வகையில் பொதுவான கல்வி முறையாக, பொதுவான சிந்தனையாக கொடுக்கப்படுகிறது. அதாவது மனிதனை மனிதனாக வாழ ஏற்ற ஒரு சாதனை வழியே மனவளக்கலை. இப்படிப்பட்ட இந்த மனவளக்கலை எங்கே உதித்தது, யாரிடம் உதித்தது? அருட்தந்தையினுடைய மனதில் உதித்தது, அருட்தந்தையினுடைய எண்ணத்தில் உதித்தது. இது எண்ணமாக இருந்தது, இப்பொழுது செயலாக வந்து கொண்டு எல்லாரும் பயன்பெற்று கொண்டிருக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்ற தாரக மந்திரம் குருவினுடைய எண்ணமாக வந்தது. மகரிஷி சொல்லுவாங்களால் உடலால, பொருளால, அறிவால எதுவுமே சமயத்தை செய்ய முடியலையா?
இந்த மந்திரத்தை சொன்னீர்களால் போதும். வாழ்க வையகம் வாழ்க. உங்களுடைய உயிரிலிருந்து வெளிப்படக்கூடிய இந்த எண்ண அலை, இந்த உயர்ந்த வாழ்த்து அலை இந்த உலகமெங்கும் பரவி எங்கெங்கு நல்ல ஒரு குழந்தைகளை, நல்ல அறிவில் சிறந்த குழந்தைகளை உருவாக்கி இந்த இயற்கை சமுதாயத்துக்கு வழங்கி கொண்டே இருக்கும். உலக நலம் நாட்டம் கொண்ட ஒரு ஒரு நபரை முழுமையாக இந்த ஆன்மீக தொண்டிலை திருப்புவதற்கு உங்களுடைய வாழ்த்து அலை உதவியாக இருக்கும். எத்தனையோ பேர் முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள் சமுதாயத்திற்காக, உலக நல தொண்டிற்காக, மனவளக்கலை தொண்டிற்காக, ஆன்மீக தொண்டிற்காக, அருள் தொண்டிற்காக. இவர்களெல்லாம் எப்படி வந்தார்கள் என்று பார்த்தோம் என்றால், எல்லாரும் வாழ்த்துல தான் இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் முழுமையாக இந்த உலகுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு சேவை ஆற்றுகிறார்கள். அதனால நம்ம ஒரு வாழ்த்து கொடுக்கிறோம் என்றால் நமக்கு, நம்மால் அவர்களுக்கு நன்மை, அவர்களால நமக்கு நன்மை. இந்த சமுதாயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மையை செய்து கொண்டே இருக்கிறோம். வாழ்த்தி வாழ்த்தி எப்பேற்பட்டவர்களை நண்பர்களாக மாற்றிவிட முடியும், எதிரியை கூட நண்பர்களாக மாற்றிவிட முடியும் என்று சொல்வார். இந்த உடலை பற்றி மகரிஷி எவ்வளவோ விளக்கங்களை கொடுத்திருக்கிறாங்க, பயிற்சியை கொடுத்திருக்கிறாங்க. அந்த உடலை சரியாக வைத்துக் கொள்வதே இறை வழிபாடு என்று சொல்வார்கள். அதாவது இந்த உடல் பஞ்சபூதங்களில் ஆனது, இந்த ஓட்டங்களை எல்லாம் சீர்படுத்தக்கூடிய பயிற்சி முறைகள். இந்த உண்மையை தெரிந்து கொள்கிற போது இறை உணர்வு இந்த உடலுக்குள்ளாக எவ்வாறு இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது, இறை ஆற்றல் என்பதை தெரிந்து கொள்கிறோம். ஆகவே உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம் என்ற இந்த ஐந்தில் அலட்சியம் செய்யாமல், அதிகமாக அனுபவிக்காமல், முரணாக அனுபவிக்காமல் வாழ வேண்டும் என்கிறார். மனமும் அமைதியாக இருக்கும், உடலும் சிறப்பாக இயங்கும். ஒவ்வொரு பயிற்சிகளை செய்யும் பொழுதும் உடல், உயிர், மனம் மூன்றுக்கும் பயிற்சிகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். காயகல்பக்கலை எடுத்துக்கோங்க. இந்த காயகல்பக்கலை உடல் நலம், மனவளம், வாழ்க்கையிலே வெற்றி, வாழ்க்கையிலே நிறைவு எல்லாத்தையும் கொடுக்கும். சரியான வயது எப்பொழுது? இளைஞர் பருவத்தில் தான் இந்த காயகல்பத்தை கொடுத்து விட வேண்டும். அந்த வயதிலே கற்றுக் கொடுக்க ஆரம்பித்து விட வேண்டும். இந்த காயகல்பக்கலை கற்க வேண்டிய சரியான வயது உயர்நிலை பள்ளி, கல்லூரி பருவம்தான். பொதுவாக அந்த விந்துநாத சக்திகள் கெட்ட பின்பு அதை சரிப்படுத்திக்கலாம் காயகல்பத்தில். ஆனாலும் கெடுவதற்கு முன்பாகவே அதை சரிப்படுத்த வேண்டும் என்றால் இளமை பருவத்திலேயே கரெக்டாக காயகல்பக்கலை கொடுத்துரும். எந்த அளவுக்கு இளைஞர்கள் காயகல்பத்தின் மூலம் இந்த உடல், இந்த பயிற்சிகளை முறையாக எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுடைய உடல் நலம், அறிவு உயர்வும் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு இளைஞர்கள் நல்ல அறிவில் சிறந்து விளங்குகிறார்களோ அந்த அளவுக்கு தான் எதிர்காலத்தினுடைய சமுதாயம் இனிமையும் அமைதியும் மகிழ்ச்சியும் அடையும். அதாவது மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படியே அதாவது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தெய்வத்தை உணர்ந்து கொண்டேன். தெய்வ நிலையை தொடர்ந்து நான் யார் என்று ஆராய்ச்சி செய்து நான் யார் என்பதை தெரிந்து கொண்டேன், தெய்வம் எவ்வாறு இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டேன். இந்த இரண்டையும் வைத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் எப்படி வாழ வேண்டும் என்பது தான் மகரிஷி உருவாக்கி கொடுத்திருக்கிறார். நான் யார் என்ற ஒரு மிகப்பெரிய தெளிவை அடைந்தவர் ஞானியாகின்றார். தெய்வத்தை அறிந்து கொண்டவர் ஞானியாகின்றார். அந்த நிலையில இந்த சமுதாயத்துக்கு வேண்டிய அனைத்தையும் வழங்கி மகரிஷி அவர்கள் ஒரு பயிற்சி கொடுத்திருப்பாங்க. அதாவது ஒழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். எண்ணம் சொல் செயலினால் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தராமல் வாழ்வேன். ஏதாவது துன்பம் கொடுத்து விட்டால் பிராயச்சித்தம், மேல்பதிவு, தேய்த்தெளித்தல் என்ற 3 முறைகளிலும் அந்த அந்த பயிற்சிகளில் தூய்மை செய்து கொண்டு வாழ்வேன். தற்சோதனை பயிற்சி, அருகுண சீரமைப்பு கொடுக்குறாங்க. அந்த பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கட்சி, உயர்தல மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 தீய குணங்களை தொடர்ந்து மனதுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் அகத்தாய்வு பயிற்சிகளை, அருகுண சீரமைப்பு பயிற்சிகளை வழங்கியிருக்கிறார்கள். கவலை ஒழித்தல், இந்த அறியாமை, உணர்ச்சி வயப்பட்ட மனநிலை, சோம்பேறித்தனம், இதனால் இந்த வாழ்க்கையில பல்வேறு சிக்கல்களை உருவாக்கி கொள்கின்றோம். அதனால் மன வருத்தமும் கவலைகளும் வந்து கொண்டே இருக்கின்றன. இவற்றிலிருந்து, இந்த தவறுகளில் இருந்து, இந்த தப்புகளில் இருந்து எப்படி நம்மை மாற்றிக்கொண்டு கவலை இல்லாத ஒரு நிலையை அடைவது? முறையான பயிற்சி, ஒரு விழிப்பு நிலையோடு கூடிய
ஒரு தற்சோதனை பயிற்சியை முறையாக செய்து வரும் பொழுது, அதற்கான யோக பயிற்சியில் ஈடுபடும் பொழுது, குறிப்பாக எளிய முறை குண்டலினி யோக பயிற்சியில் விழிப்பு நிலை பெற்று தற்சோதனை பயிற்சியால் மன தூய்மையும் வினை தூய்மையும் உண்டாகும். மன தூய்மை வினை தூய்மை உண்டாகும். இந்த அடிப்படையில் ஒழுக்க உணர்வு, கடமை உணர்வு, மெய்ப்பொருள் உணர்வு மூன்றும், ஆமா, அதாவது ஒழுக்க உணர்வு, ஒழுக்கம், கடமை, அப்புறம் ஈகை, இந்த உணர்வுகள் எல்லாம் இயல்பாக வந்துவிடும் என்று சொல்றாங்க. தொடர்ந்து மாற்றம், முறையான பயிற்சிகள், உள்ளத்துக்கு ஒரு தற்சோதனை பயிற்சி செய்து 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 பல்வேறு நிலைகளில், அதான் நமக்கு என்ன வேண்டும், நாம் நமது வாழ்க்கையில் நலம் வேண்டுமெனில் எந்த விதமான எண்ணத்தை இந்த மனதில் ஊன்ற வேண்டுமோ அதற்குரிய எண்ணத்தை ஊன்ற வேண்டும். அதற்குரிய எண்ணத்தை அடிக்கடி எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். கோபம், வஞ்சம், பொறாமை, வெறுப்புணர்ச்சி, பேராசை, ஒழுக்கமீறிய காம நோக்கம், தற்பெருமை, அவமதிப்பு, அவசியமற்ற பயம், அதிகார போதை என்ற 10 வகையும் நமது உள்ளத்தில் நிலை பெற ஒட்டாமல் அவ்வப்போது ஆராய்ந்து கலைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்றார். இந்த 10 தீய குணங்களும், அதான் அந்த ராவணனுக்கு 10 தலை மாறி மனிதனை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. இவை வளர்ந்தால் நல்ல எண்ணம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அடிக்கடி அடிக்கடி ஆராய்ச்சி செய்து கொண்டே இருந்து இந்த தீய குணங்கள், இந்த தீய எண்ணங்கள் வராமல் விழிப்போடு காலையிலும் மாலையிலும் ஒரு 10 நிமிஷமாவது உட்கார்ந்து தற்சோதனை பயிற்சி. தவத்துக்கு ஒரு 10 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம், தற்சோதனைக்கு ஒரு 10 நிமிடம், தினந்தோறும் காலை மாலை. உடற்பயிற்சி, உயிர் பயிற்சிகளுக்கு ஒரு அரை மணி நேரம். இவ்வாறு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான். வாழ்க்கையில் நம்ம இந்த மனவளக்கலை கடைபிடிக்கக்கூடிய நேரம் கொஞ்சம் நேரம் தான். ஆனால் வாழ்நாள் முழுவதும் நாம் பெரிய நன்மைகளை அனுபவித்துக் கொண்டே இருப்போம். நல்வரம் அப்படிங்கிற தலைப்புல குருவின் மனதில் தோன்றியது அதாவது கொடுக்குறாங்க, நாம் வெற்றியாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு என்னென்ன வேண்டும் என்கிற போது ஒரு 5 விஷயங்களை மகிழ்ச்சி கொடுப்பாங்க. அதுதான் மகரிஷி குரு நமக்கு கொடுத்த நல் வரங்கள். குருவிட்ட நம்ம வரம் ஏதாவது கேட்டு வாங்கணும், மகிழ்ச்சி கொடுத்துருக்குறாங்க. 5 வரத்தை கொடுத்திருக்கிறார்கள். எவர் ஒருவர் மனவளக்கலையை தீர்க்கமாக கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த 5 வரங்களும் கிடைத்திருக்கின்றது. என்னென்ன? உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம். இந்த 5ம் குருவினுடைய மனதில் தோன்றிய மிக மிக முக்கியமான ஒரு சிந்தனைகள். இதுதான் இதை அடைவதற்கு தான் இந்த மனவளக்கலை. இது வரமாக நம்ம குருவின் மூலமாக பெற்றிருக்கிறோம். மகரிஷி பெற்றதனால் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். எங்கேயோ ஆலயங்களுக்கெல்லாம் சென்று பக்தி யோகத்தில் ஈடுபட்ட பொழுது பிரசாதம் கொடுப்பார்கள். அறிவி திருக்கோயிலையும் ஒரு பிரசாதம் கிடைக்கும். அந்த பிரசாதம் உடல் நலம், நீண்டாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் என்ற பிரசாதம் கிடைக்கும். இந்த பிரசாதம் கண்ணுக்கு கையில பார்த்துக்கிட்டு எடுத்து கொடுக்கறது இல்லை. இது தொடர்ந்து செய்தால் ஒவ்வொருவரும் அடையக்கூடிய நன்மைகள். இந்த வகையில மனவளக்கலை ஒவ்வொரு மனிதனையும் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தவருக்கு வேண்டிய பல்வேறு சிந்தனைகளை மகரிஷியுடைய மனதிலே வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். கடமை ஆற்றுவது, ஒரு கர்மயோகத்திலே கடமை ஆற்றுவது 5 வகை கடமைகளை சொல்வாங்க. அதாவது தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்று சொல்றார் மகரிஷி. தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம். 5 வகை கடமைகளிலே ஒன்றினால் ஒன்று கெடாத வகையிலே ஒன்றிலிருந்து ஒன்றாக உயர்ந்து கொண்டே கடமை ஆற்றிக்கொண்டு கடைசியில் ஊர்க்கடமை, உலக கடமை வரைக்கும் நம்மளால வந்துவிடும். நான்லாம் எப்படி இந்த ஊருக்கு கடமை செய்ய முடியும், உலகத்துக்கு கடமை செய்ய முடியும்? நான் ஆரம்பத்திலே சொன்னேன் பாருங்க. அப்படியெல்லாம் உடலால, பொருளால, அறிவால செய்ய முடியாதவர்கள் வீட்டில் இருந்து கொண்டே வாழ்த்து வாழ்த்து வாழ்த்துங்கிற வாழ்க வளமுடன் என்ற தாரக மந்திரத்தை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக நீங்களும் ஊர்க்கடமையும் உலகக் கடமையும் செய்து கொண்டே தான் இருக்கிறீர்கள். பெண்களை பற்றி, பெண்ணினுடைய பெருமையை பற்றி, பெண்களும் ஆன்மீகம் என்ற தலைப்புல பல சிந்தனைகளை மகரிஷி இந்த சமுதாயத்துக்கு வழங்கியிருக்கிறார். எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன, எவ்வுயிரும் தோன்றுவதற்கு ஏற்றதொரு திருவழியாய்
வல்லமையாய் பெண்ணினித்து வடிவமைத்தான் அற்புதமே, வாழ்ந்து வரும் மக்களில் வளமறிந்தோர் எத்தனை பேர். அதாவது வாழ்க்கையானது ஆண் பெண் என்ற இருவருடைய இணைப்பில் இருவரும் இணைந்துதான் நடைபெறுகிறது. உலகமெங்கும் ஆண் பெண் என்ற இணைப்பில் தான் நடைபெறுகிறது. இந்த கூட்டுறவுல தான் எல்லாரும் இணைந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இந்த காலப்போக்கில் ஆயிரக்கணக்கான தலைமுறைகள்ல இவ்வாறு வாழ்ந்த வாழ்க்கையில எங்கோ ஒரு சில சிக்கல்கள் வந்துவிட்டன. ஆண்களுடைய நிலை கொஞ்சம் மேலே போயிட்டு பெண்களுடைய நிலை கீழே இறங்கி விட்டது. பல காலமாக அடக்குமுறை என்ற நிலையில தான் வந்துவிட்டது. இப்பொழுது அதை என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறதோ அந்த குறைபாடுகளை எல்லாம் சரி செய்யக்கூடிய காலகட்டம். அதுல ஒரு குறைபாடு என்னவென்றால், பெண்களினுடைய தரத்தை மேம்படுத்த வேண்டும், பெண்களுடைய அறிவு நிலையை உயர்த்த வேண்டும். அந்த குறைபாடுகளை ஆண் மட்டும் எடுத்து முயற்சி செய்ய முடியாது, பெண் மட்டும் எடுத்துக்கொண்டு செய்ய முடியாது. இருவரும் இணைந்து அந்த குறைபாடுகளை போக்குவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இவ்வாறு ஒரு குடும்பம் என்ற அமைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த குடும்பத்தில் ஒரு பெண் அமைதியாக இருக்கிறார்களோ அந்த குடும்பம் சிறப்பாக அமையும். இறைவனுடைய படைப்புல அந்த இயற்கையானது, இந்த இறை ஆற்றல், எல்லா எல்லா தோற்றங்களாகவும் உயிரினங்கள், தோற்றங்கள், காப்பு இவற்றை பெண்மையினிடத்தே இயற்கை அமைத்திருப்பதை பார்க்கிறோம். எல்லா நிலைகளையும் உணர்ந்து கொண்டு, இந்த பேருண்மையை உணர்ந்து கொண்டு, பெண்ணினத்தினுடைய பெருமையை இந்த சமுதாயம் உணரக்கூடிய ஒரு சிந்தனைகளை எல்லாம், ஒரு செயல் திட்டங்களை எல்லாம் வடிவமைத்து கொண்டு அதை முறைப்படுத்தி அதை செயல்படுத்த வேண்டும். இதே உலக சமுதாய சேவா சங்கம் இதை மிக மிக முக்கியமான பங்கெடுத்து கொண்டு பெண்களுக்கு இந்த தியான முறைகளை எவ்வளவுக்குள்ள அதிகமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அவ்வளவுக்குள்ள அதிகமாக கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம். எங்கு சென்றாலும் பெண்களுடைய ஆர்வமும் எழுச்சியும் மிக அதிகமாக தியானத்தில் அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது மனவளக்கலையால், இது அருள் தந்தையால், குருவினுடைய எண்ணத்தால் வந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதம் ஆகஸ்ட் 30ஆம் தேதி அன்னை லோகாம்பலருடைய பிறந்த தினத்தை மனைவி நல வேட்பு விழா, பெண்மையினுடைய பெருமை விழாவாகவே, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தம்பதியர்களுடைய ஒரு விழாவாகவே மிக சிறப்பாக இந்த உலகுக்கு எடுத்து காண்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையையும் நாம் பார்க்கிறோம். குடும்ப அமைதிதான் ஞானத்திற்கு வழி என்பதை அந்த மனைவி நல வேட்பு விழாவிலே ஆணித்தரமாக எடுத்துச் சொல்கிறோம், சமுதாயத்திற்கு எடுத்துச் சொல்கிறோம். குடும்ப அமைதிக்காக உருவாக்கப்பட்டதுதான் மனவளக்கலை, குடும்ப யோகமாக உருவாக்கப்பட்டதுதான் மனவளக்கலை. இந்த மனவளக்கலை மகரிஷி சொல்லுவாங்க, நான் வகுத்த போது, மகரிஷி சொல்றாரு பாருங்க, இந்த மனவளக்கலையை நான் வகுத்த போது அமைதி குடும்பத்தில் இருந்து தொடங்கி சமுதாய விரிவாக அது அமைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு திட்டமிட்டு தான் அதனை நான் வகுத்தேன். உலக சமாதானம் வேண்டுமெனில் முதலில் அதற்கு மனித சமுதாயத்தில் அமைதி வந்தாக வேண்டும். தன்னிலை விளக்கத்தின் மூலம்தான் அந்த அமைதி வர முடியும். தன்னிலை விளக்கத்தை முறையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் குடும்பத்தில் அமைதி இருக்கிறதா, பிணக்கு இருக்கிறதா என்று ஆராய்ந்து பாருங்கள். பெரும்பாலருடைய குடும்பத்தில் அமைதிக்கு பதிலாக பிணக்குதான் அதிகமாக இருக்கிறது. இந்த பிணக்கானது சில குடும்பங்களில் சிறிதாக இருக்கலாம், சில குடும்பங்களில் பெரிதாக இருக்கலாம். ஆகவே நாம் முயற்சி செய்து சிந்தனை செய்து மனவளக்கலை பயிற்சிகளின் மூலமாக பிணக்கில்லாத வாழ்க்கை அமைத்துக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். எவர் ஒருவர் பிணக்கில்லாத வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறாரோ அவரே ஞானி. ஒருவர் பெற்ற ஞானத்தை பரிசோதிக்க வேண்டுமெனில் அங்கே அவர் பெற்ற குடும்ப அமைதிதான் சாட்சி. ஒரு குடும்ப அமைதி இருக்கிறது என்றால் அவர் ஞானியாக இருக்கிறார், அவர் ஞானம் பெற்றிருக்கிறார். ஏன் என்றால் அந்த குடும்பத்தில் குழந்தைகள் பிறக்கிறார்கள், வளர்கிறார்கள், அவர்களும் ஒரு குடும்பத்தை அமைத்துக் கொள்ள. இவ்வாறு தான் இந்த உலக குடும்பங்கள் வந்திருக்கின்றன. அப்ப குழந்தை வளர்ப்பு, குடும்பம் என்ற இடத்துல ஒரு குழந்தைகள் வளர்ப்பது தான் அந்த குடும்பத்தின் மிக மிக முக்கியமான இது. அப்ப குழந்தைகளை வளர்ப்பதற்காகத்தான் அந்த குடும்பம் நல்ல சிறப்பாக இந்த மனிதனை வளர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் அந்த குடும்பம். இன்னைக்கு அதை விட்டு விட்டு வெவ்வேறு நிலைகளிலே குடும்பத்தில் இருப்பவர்கள் ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். குழந்தை வளர்ப்பை பற்றி மகரிஷி மிக அதிகமாக பேசியிருக்கிறார்கள்.
உலகினிலே குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும். பொதுவான முறைகளை வச்சு எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு பொதுவான கல்வியை, பொதுவான ஆரோக்கியத்தை, பொதுவான ஒழுக்க பண்பாட்டை, எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு பொதுவான மொழியை, எல்லா குழந்தைகளும் ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு நிலையை மகரிஷி அவர்கள் வலியுறுத்தி வந்திருக்கிறார். ஒரு குழந்தையினுடைய உற்பத்தியானது பெற்றோர்களுடைய உடல், உயிர், அறிவு இவற்றின் தரத்திற்கு ஏற்றவாறு அமையும். அப்பா அம்மா எவ்வளியோ அவளிதான் குழந்தைகள். அப்ப பெற்றோருடைய வினைத்தொடரே குழந்தைகள் என்றும் ஒரு பெரிய ஆன்மீகத்தினுடைய ஒரு ஞான கருத்தை நாம் பார்க்கிறோம். அந்த வினைத்தொடர், வினைப்பதிவு தான் தொடர்ந்து குழந்தைகளாக வந்து கொண்டே இருக்கிறது. நல்ல குழந்தை வேணும் அப்படின்னா இப்ப என்ன பண்ணணும்? பெற்றோர்கள் தனது உடம்பையும், தனது மனதையும், தனது உயிர் சக்தியினுடைய ஆற்றலையும் நன்கு மேம்படுத்தி கொண்டு பேணி காக்க வேண்டும். அவ்வாறு இந்த வாழ்வதற்கு ஏற்ற ஒரு கல்வியை கற்பித்து வைத்தால் அதுவே அழிக்க முடியாத சொத்து. குழந்தைகளுக்கு என்னென்ன வேணாலும் கொடுக்கலாம். அது சொத்து கொடுக்குறோமோ இல்லையோ, வாழ்வதற்கு வேண்டிய ஒரு கல்வியை குழந்தைகளுக்கு கொடுத்து விட வேண்டும். அதுதான் அழியாத சொத்து. அத்தகைய கல்வி மனவளக்கலை கல்வியாக இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது, வளம் வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதுல சுருக்கமாக 5 ஒழுக்கத்தை இந்த மனவளக்கலை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. 5 ஒழுக்கம் ஒரு அதாவது அந்த புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும், போதை போர் பொய்ப்புகை ஒழித்து பொறுப்போடு அமல் செய்வோம், அதிக சுமை ஏதும் இல்லை. அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும். மதி பிறந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மானெறியும், உணவுக்கு உயிர் கொள்ளா நோன்பும், பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும், பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும். 5 ஒழுக்கங்களை சாரமாக மகரிஷி எண்ணத்தை கசக்கி பிழிந்து, மூசரை கசக்கி பிழிந்து இந்த உலக பொதுவாக ஒரு 5 ஒழுக்கத்தை அழகாக வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். இது உலகமெங்கும் ஏற்றுக்கொண்டே தான் ஆக வேண்டும். இதுல வேற எல்லாரும் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையாக கொடுத்திருக்கிறார். எந்த இடத்துக்கு, எந்த நாட்டுக்கு, எந்த பண்பாட்டில் போய் எங்கெங்கே இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பொதுவான ஒரு ஒழுக்க பண்பாடு தான் இந்த 5 ஒழுக்கம். இதை முறையாக செய்து வரும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய கருமையமும் தூய்மை அடையும். அந்த கருமையத்தை பற்றி நிறைய சொல்றார். அந்த உடலுக்கு மூலப்பொருளான வித்து, அந்த உயிருக்கு முக்கியமான வெண்துகள்கள், மனதுக்கு மூலமான பொருளாகிய ஜீவகாந்தம், இவை 3 மையம் கொண்டிருப்பது ஒவ்வொரு மனிதனுடைய அந்த மூலாதாரம், முதுகுத்தண்டின் அடிப்பகுதியிலே அந்த மூலாதாரம் என்ற ஒரு அற்புதமான அமைப்பு இருக்கிறது. வித்து, உயிர், ஜீவகாந்தம். இந்த 3 மையம் கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் அனைத்தும் பதிவாகி கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே பல பிரிவுகளாக கொண்டு வந்த பதிவுகளும் அங்கேதான் இருக்கிறது. அதுதான் மூல ஆதாரம் என்று சொல்லப்படுகிறது. ஆதாரமான அந்த மனிதனுக்குரிய ஆதாரம் அங்கேதான் இருக்கிறது. அவன் எப்படி வந்திருக்கிறான், எந்த வழியில வந்திருக்கிறான், என்னென்ன குணங்களை எல்லாம் பெற்று வந்திருக்கிறான் என்பதை பார்ப்பதற்கு அந்த ஒரு மூலாதாரத்தை எடுத்து, எப்படி பிளாக் பாக்ஸை எடுத்தா அந்த ஃப்ளைட்டினுடைய சரித்திரத்தை தெரிந்து கொள்ளலாமோ, இந்த மூலாதாரத்தை ஆராய்ந்தால் அந்த மனிதனுடைய சரித்திரத்தை, பரிணாம சரித்திரத்தை தெரிந்து கொள்ளலாம். அவனுக்கு எப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கின்றன எல்லாம் அந்த கர்மயத்திலிருந்து தெரிஞ்சு வந்து கொண்டே இருக்கும். இத்தகைய அந்த மூலாதாரம் மனித உடலுக்கு அந்த கருமையம் என்று சொல்லப்படுகிறது. அந்த கருமையத்தினுடைய தன்மை மனிதனுடைய பெருநிதி என்று, பெருநிதி அங்கே தான் இருக்குது. செயலுக்கேற்ற விளைவுகளை தரும் தெய்வீக நீதிமன்றம் என்று வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தையும் மகரிஷி பயன்படுத்திய அவர்களுடைய சொற்றொடர்கள், அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் இன்னும் வியந்து வியந்து பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். நிறைய அவங்க தூய்மைக்கான பல சிந்தனைகளை மகரிஷி சொல்லுவாங்க. ஆகவே 5 ஒழுக்கத்துல விட வேண்டிய 4, போதை, போர், பொய், புகையிலை, இந்த 4ஐயும் விட வேண்டும். உழைத்து வாழ்வேன், துன்பம் தர மாட்டேன், உணவுக்காக உயிர்கொலை செய்ய மாட்டேன், பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை பறிக்க மாட்டேன், பிறருக்கு உதவி செய்வேன். இவ்வளவுதான். இது கூட அதிகமா இருக்குதா? 2 ஒழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன்.
யோசிச்சு பாருங்க, எவ்வளவு விஷயங்களை குருவினுடைய மனதில் இருந்து தோன்றி வந்து கொண்டே வந்திருக்கின்றன. எத்தனை ஆண்டுகள் மகரிஷி இந்த மனதிலிருந்து தோன்றிய கருத்துக்களை எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். பஞ்சபூதங்களை பற்றி மகரிஷி நிறைய பேசியிருக்கிறார். அந்த பஞ்சபூத அறிவு என்பது ஒவ்வொரு மனிதனும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான இயற்கை சரித்திரம், இயற்கை உண்மைகள். இந்த பிரபஞ்சத்தை பற்றிய அறிவு என்று சொன்னால் அது இந்த பஞ்சபூதங்களை பற்றி அறிந்து கொள்வதுதான். இந்த பிரபஞ்சம் முழுவதும் பஞ்சபூத சக்திகளால் நிரப்பப்பட்டிருக்கிறது. முறையான பயிற்சியால் இந்த பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றோடும் முறையாக முழு அளவில் ஏற்ற சங்கற்ப கருத்துக்களோடு உயிர்கலப்பு பெற்று பெற்று பக்குவமடைந்து அந்த மனமானது உயர்ந்து கொண்டே இருக்கும். மனதுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் அடிக்கடி இணைப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். பஞ்சபூத ஒரு தவம், நவகிரக தவம் என்ற தவங்களை எல்லாம் அருள் தந்தை நன்கு சிந்தித்து கொடுத்திருக்கிறார்கள். எந்த அனுபவத்திலும் முறையாக பஞ்சபூதங்களோடு நாம் இணக்கம் பெற்று உயிர்கலப்பு பெற்று அதிலிருந்து காப்பு பெற்றுக்கொண்டு அவைகளோடு உயிர்கலப்பு பெற்று நம்ம வாழ 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 எந்த அனுபவத்திலும் சலிப்போ வெறுப்போ தோல்வியோ ஏற்காத பக்குவத்தை மனம் பெற்றுக்கொண்டு நாம் உயர்ந்து கொண்டே இருப்போம். வாழ்க்கையில இனிமையை காத்துக்கொண்டே இருப்போம். அத்தகைய ஒரு திறமையை மனிதன் அடைய வேண்டும் என்பது மகரிஷியுடைய எண்ணம். இதற்காக வடிவமைக்கப்பட்டதுதான் இந்த எளியமுறை குண்டலினி யோகத்தில் பல்வேறு தவங்களையும் பல உயர்நிலை தவங்களையும் மகரிஷி அவர்கள் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த உலக சமுதாய சிவசங் என்ற அமைப்பின் கீழ் அளிக்கப்பட்டு வரும் குண்டலினி யோக பயிற்சியாகிய ஸ்கை யோகா, எளிய முறை குண்டலினி யோக பயிற்சியின் கீழ் தவம், தற்சோதனை, குணநலப்பேறு, முழுமை பேறு என்று 4 வகையான பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. அதான் உடல் நலம் என்ற ஒரு பாடம், உயிர் வளமும் மனவளமும் என்ற பாடம், குணநலமும் சமுதாய நலம் என்ற பாடம், இறைஞானமும் முழுமை பேரும் என்ற பாடம், 4 பாடங்களை வைத்து அதெல்லாம் இன்றைக்கு ஆன்மீக கல்வியாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். டிப்ளமா டிகிரி படிப்புகள் எல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் படித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதனை செய்ய செய்ய அந்த காலத்தில் இந்த மாதிரி தவ முறைகளை எல்லாம் ஒரு குருவிடம் போய் கற்றுக்கொண்டார்கள். பலவிதமான நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியானம், சமாதி என்று 8 அங்கங்கள் பல ஆண்டுகள் கற்றுக் கொடுக்கப்பட்டன. இன்னைக்கு எளிமையாக கற்றுக்கொள்ளலாம், முறையாக கற்றுக்கொள்ளலாம். அதற்கான முறையான ஆசிரியர்களை, மனவளக்கலை ஆசிரியர்களை சங்கம் உருவாக்கி இருக்கிறது, அருள் தந்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். இந்த பயிற்சிகளை முற்காலத்தில் செய்யும்போது ஏற்பட்ட கஷ்டங்கள், பழங்காலத்தில் பல ஆண்டுகள் அதை கடைபிடித்து கொண்டே இருக்கணும். அதுக்கு ஒரு கடுமையான சில முறைகளை எல்லாம் அந்த காலத்தில் அதில் வச்சிருந்திருக்கிறாங்க. இந்த காலத்தில் அது கிடையாது. தற்காலத்தில் அத்தகைய கடுமையான முறைகள் எல்லாம் இல்லை. இடையில இந்த கடுமையான முறைகள் இருக்கிறதுனால தவத்தில் அதிகம் பேர் ஈடுபடாத காலமெல்லாம் இருந்தன. ஆனால் கடந்த 50 வருடங்களில் மனவளக்கலை மன்றங்களின் மூலமாக எளிமைப்படுத்தப்பட்ட இந்த குண்டலினி யோக பயிற்சிகள், இந்த தவ பயிற்சிகள், இந்த எளிய பயிற்சிகள் மக்களுக்கு சென்று 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 இந்த வகையில் வரும் பொழுது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு தவத்தில் ஈடுபடுவதை பார்க்கிறோம். எந்தவித சிரமமும் இல்லாத அனைவருக்கும் ஏற்ற யோக பயிற்சிகள் குடும்பத்தில் இருந்து கொண்டே தோன்றாற்றக்கூடிய ஆணும் பெண்ணும், ஆண்களுக்கு ஆண்களும் பெண்களுக்கு பெண்களும் இந்த தவ பயிற்சி கொடுத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இத்தகைய அருள் தொண்டை மகரிஷி அவர்கள் ஏற்படுத்தி எண்ணற்ற அருள் தொண்டர்கள் இந்த தீட்சை கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த ஒரு சேவையை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். மகரிஷி தொண்டை பற்றி சொல்லும் பொழுது முழுமையாக தன்னை அர்ப்பணித்தார், நமக்கெல்லாம் தெரியும். சென்றிடுவேன் ஊர் ஊராய் நாடு நாடாய் சமத்துவ சமாதான தொண்டு ஏற்றேன், இன்று முதல் நான் ஈட்டுகின்ற பொருள் அனைத்தும் சமுதாயத்திற்கு அப்படின்னு, இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், வீடோ ஏகவழியான்று யான் துறவு பூண்டேன் என்று இந்த சமுதாயத்துக்கு தன்னை அர்ப்பணித்ததுனால நமக்கு இந்த மனவளக்கலை நமக்கெல்லாம் கிடைச்சது. மகிழ்ச்சி சொல்றாங்க, எனது பருவுடல் இயங்கிக் கொண்டிருந்த போதிலும் அதிலிருந்து எழுந்து விரிந்து இயங்கிக் கொண்டிருக்கும் எனது அறிவானது இந்த உலகம் முழுவதும் அன்பு ஊற்றாக நிறைந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. சில குறிப்பிட்ட நேரத்தில்
சில குறிப்பிட்ட வேளைகளில் எனது மனமானது பேரியக்க மண்டலம் முழுவதும் நிறைந்து பேரமைதியில் திளைத்துக் கொண்டிருக்கும். அந்த நிலையில என் மனதில் இரக்கம், அன்பு, ஒழுக்கம், கடமை, தியாகம் இவையெல்லாம் பிறந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுவார். பல பல ஆண்டுகள் மகரிஷி அவர் இவ்வாறு அந்த உயர்ந்த குணத்தில் தன்னை உயர்த்தி கொண்டே வந்து அன்பும் கருணையுமாகவே காட்சியளித்துக் கொண்டிருந்தார். அறிவின் விளக்க ஒளியோடும் அனுபவங்களின் சிறப்பான பொறுப்புணர்வோடும் உங்களில் ஊடுருவி நிறைந்து உங்களில் ஊறி வரும் அன்பின் வெள்ளத்தில் நான் திளைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். இத்தகைய உயிர் தொடர்பால் அறிவின் ஒருமை பெற்றால் எனது அருள் தொண்டில் நீங்கள் அனைவரும் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஞான ஆசிரியர்களை, அருள் தொண்டர்களை மகரிஷி அவர்கள் போற்றி வணங்கினார்கள். நான் தலைச்சிக்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி நீங்களும் தலைச்சிக்கிட்டு இருக்கீங்க. என்னை பார்த்தே அருள் தொண்டில நீங்களும் இணைஞ்சுக்கிட்டீங்க. அவ்வாறு குருவை பார்த்து எத்தனை ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் தன்னை முழுமையாக தொண்டிலே இணைத்துக் கொண்டு தொண்டாற்ற முனைந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். என்ன தொண்டு கொடுங்க, நான் தொண்டாற்ற முனைந்து என்ன தொண்டு கொடுத்தாலும் செய்யறதுக்கு மனவளக்கலை ஆசிரியர் தயார். சிக்கல் போகணும், வாழ்க்கை சிக்கல்கள் போகணும். தன்னுடைய வாழ்க்கை சிக்கல்களை போக்கிக் கொள்வது, சமுதாய வாழ்க்கை சிக்கல்களை போக்குவது. எல்லா வளமும் ஓங்கிய உலகுக்கு உள்ள ஒரு குறைபாடு இந்த ஆன்மீக விளக்கம் இல்லாத ஒரு குறைதான். ஆன்மீக விளக்கம் மட்டும் கொண்டு போய் கொடுத்து விட்டோம்னா போதும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிக்கல்களையும் நாம் போக்கிடலாம். இதை முழுமை செய்து மனித குலத்திற்கு தொண்டாற்ற நீங்கள் அனைவரும் முனைந்து நில்லுங்கள் என்று நமக்கு மகரிஷி நம்மிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். இது ஒன்றுதான் வழி. இந்த ஒன்றை எத்தனையோ தொண்டு நீங்க செய்துகிட்டு இருக்கலாம். இந்த மனவளக்கலை கேள்விப்பட்ட பிறகு இந்த மனவளக்கலை தொண்டை உங்களுடைய தொண்டிலை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அன்பர்களே, நம்ம மனம் எப்போதும் கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கும். எதை வேணாலும் எது ஒரு பக்கம் கேட்கும், இன்னொரு பக்கம் கணக்கு போடும். அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, எப்படி செய்யலாம், என்ன பண்ணலாம், இது தேவையா தேவையில்லையா என்று நம்ம மனமெல்லாம் கணக்கு போடுதில்ல. மகரிஷி ஒரு கணக்கு சொல்றார். மனிதனே இத்தகைய கணக்குகளை எல்லாம் போட்டு கொண்டிருக்கிறானே, ஆண்டவனுடைய கணக்கு என்ன என்று தெரியுமா என்று கேட்கிறான். ஆண்டவனிடம் ஒரு கணக்கு இருக்கிறது, ஒரு நீதி இருக்கிறது. நீங்கள் என்ன செய்தீர்களோ அந்த செயலின் விளைவாக, அந்த எந்த நோக்கத்தில் செய்தீர்கள், எந்த வகையிலே அந்த செயலை செய்தீர்கள், நீங்க என்ன செய்கிறீங்களோ அந்த செயலுக்கேற்ற விளைவை இறைநிலை கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஒரு விளைவை தந்து கொண்டே இருக்கிறான் இறைவன். நீங்கள் என்ன செய்தீர்களோ அந்த செயலின் விளைவாக நல்லதையோ கெட்டதையோ உங்கள் நோக்கத்திற்கு தக்கவாறு செய்யும் திறனுக்கு தக்கவாறு அவன் செயல் விளைவாக தருவான். இதுதான் ஆண்டவனுடைய கணக்கு. செயலை செய்வது நாம், விளைவை தருவதே இறைவன். நீங்கள் நல்ல நோக்கத்தோடு நல்ல முறையில் செய்தால் செய்த செயலின் விளைவு எல்லாம் நல்லதாகத்தான் இருக்கணும். அப்ப நாம் நல்ல காரியங்களைத்தான் செய்யணும், நல்ல செயல்களைத்தான் செய்யணும். அப்பொழுது நமக்கு விளைவு இறைவன் மூலமாக நல்லதாகத்தானே வந்தே ஆக வேண்டும். அதுதான் அவன் கொடுக்கக்கூடிய வரம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு உணர்ந்து நாம் சமுதாயத்துக்கு நலம் தருவதாக என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இறைவனுடைய இந்த ஆண்டவன் கணக்கை மறந்து தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி. ஒழுங்கமைப்பிற்கு ஏற்றபடி அப்போதைக்கு அப்போதை அளித்திடும் சரி விளைவு. அது பாட்டு கரெக்டா கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் தப்பு கணக்கிட்டு மனிதன் வாழும் பொழுது துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறான். ஒப்புமோ இயற்கை விதி, ஒழுங்கமைப்புக்கு ஏற்றபடி அப்போதைக்கு அப்போதே அளித்திடும் சரி விளைவு. எப்போதும் கவலையுற்று இடர்படுவார், இதை உணரார். இயற்கை நீதி அறியாமலோ அலட்சியம் செய்தோ உணர்ச்சி வயப்பட்டோ நாம் செயலாற்றும் பொழுது ஏற்படும் விளைவுகள் தான் நம் வாழ்க்கையிலே பெரும் பெரும் துன்பங்களாக, சிறிய சிறிய துன்பங்களாக, பொருள் இழப்புகளாக, வறுமை ஏழ்மை என்ற துன்பங்களாக, நோய்கள் என்ற துன்பங்களாக, உடல் உறுப்புகள் இழப்புகள் என்ற துன்பங்களாக, அகால மரணம் என்ற துன்பமாக, பல்வேறு வகை கேடுகளுமாக இந்த உலகத்திலே மனிதகுல வாழ்க்கையிலே நிறைந்திருப்பதை பார்க்கிறோம்.
அப்ப சமுதாயத்துக்கு என்ன அடிப்படை தேவை என்றால், இறைவனுடைய கணக்கு என்ன, இறைவனுடைய நியதி என்ன, இயற்கையினுடைய நியதி, இயற்கையினுடைய பாடம் என்ன, அந்த செயல் விளைவு தத்துவமே ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் அதுதான். இப்படிப்பட்ட தத்துவங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு வாழ்க்கை நெறிகளை உள்ளடக்கிய ஒரு ஒரு வாழ்க்கை நெறியை உடைய ஒரு சமயத்தை இந்த சமுதாயத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று மகரிஷி விரும்பினார். அந்த மனதிலிருந்து, அவருடைய மனதிலிருந்து ஒரு எண்ணம் வருது. இறைவா, இறைவனிடம் வேண்டுகோள் வைக்கிறார். இறைவா, நற்கர்மயோகம் உலக சமயம் என்ற எண்ணத்தை எண்ணமது என்னுளத்தை எழுப்பிவிட்டாய். அறிவே நான் உறைவாய் என்னுளத்து அறிவாய் உனக்கு என்னை தந்தேன். ஒரு சிறிய தொண்டனாக என்னை உலகு காக்கு. முறையாக அறிஞர்களை தலைவர்களை இணைத்து முழு அளவில் மனிதகுலம் உணர்ந்து ஏற்கச் செய்வாய். மறைவாக மாந்தருள்ளே அறிவாக உளனே மண்ணுலகில் மக்களிடம் பரவிவிட வேண்டும் என்றார். தன்முனைப்பு, ஆறு குணம், பஞ்சமகா பாவம், தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல், வன்முறைகள், ஏழ்மை, பிறர் பொருள் கவர்தல், வாழ்வினிலே பெண்ணினத்தை வருந்தவிடல் என்ற கண்மவினை நிகழாமல் காக்கும் மதம் ஒன்றே. கடவுள் நெறிக்கு ஒத்த மதம் களங்கமிலா ஒன்றாம். என் அருமை நண்பா, நம்மகிட்ட கேட்கிறான், என் அருமை நண்பா, நீ அறிந்திருந்தால் சொல்வாய். இத்தகைய உயர் மதத்தை நாம் எல்லோரும் ஏற்போம். ஏதாவது இருக்கா கொஞ்சம் சொல்லுங்களேன். சமுதாய நண்பர்களை கேட்கிறார் மகரிஷி. ஏதாவது இத்தகைய உயர் மதம் ஏதாவது இருக்குதா? அதுதான் நான் கொடுத்திருக்கிறேன். அதுதான் குரு இறைவனுடைய ஒரு எண்ணமாக, குருவினுடைய எண்ணமாக நமக்கு வந்திருக்கிறது. இந்து சமயத்தினுடைய பக்தி, சமண மதத்தினுடைய ஆராய்ச்சி, புத்த மதத்தினுடைய அன்பு, கிறிஸ்துவ மதத்தினுடைய தொண்டு நெறி, இஸ்லாம் மதத்தினுடைய தொழுகை நெறி எல்லாம் சேர்ந்தது எனது சமயம் என்பது அருட்தந்தையினுடைய, இதெல்லாம் சேர்ந்ததுதான் மகரிஷி கொடுத்திருக்கிற மனவளக்கலை என்ற அருள் நெறி சமயம். தேவையற்ற சடங்கு முறைகளை இதுகார் இந்த பழக்க வழக்கத்தில் இருந்த தேவையற்றவைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கிக்கிட்டே வந்துட்டோம்னா இருப்பது நல்ல உயர்ந்த வாழ்க்கை நெறி. இன்னைக்கு எதெல்லாம் சிக்கல்கள் சேர்த்திருக்கிறோமோ அதையெல்லாம் எடுக்க வேண்டும். தேவையற்ற விளையாட்டு பந்தயங்கள், சமய திருவிழாக்கள், தேவையற்றவைகள் என்னென்ன இருக்குதோ, சினிமாவில் சீர்திருத்தம், போதைப் பொருட்களை போக்குவது, திருமண சடங்கில் இருக்கக்கூடிய தேவையற்றவைகளை களைவது, இது மாதிரி பல விஷயங்கள் நிறைய, அதையெல்லாம் அதாவது அல்லதை நீக்கிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு பக்கம். அதற்கான வாழ்க்கை நெறி மகிழ்ச்சி கொடுத்திருக்கிறார். நல்லதையெல்லாம் சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஊரிலும் ஒரு தொழில் கல்விச்சாலை ஏற்படுத்த வேண்டும் என்பார். இயற்கை தத்துவம், விஞ்ஞான அறிவு, இயந்திர கலை இவற்றை வேண்டுவோர்களுக்கு இலவசமாக கற்பிக்க வேண்டும். மதங்கள் அத்தனையையும் ஒன்றிணைத்து ஒரே கடவுள், ஒரே அறநெறி முறை என்று உலக பொதுவான ஒரு சமயத்தை உருவாக்கி கொண்டால் நல்லது என்று சொல்றார். மனிதனுடைய சிறப்பை, மனிதனாய் இருக்கும் தத்துவங்களின் சிறப்பை மனிதன் அறிந்து கொண்டால் அன்பாகவே மனித மனம் மாறிவிடும். இதுதான் மனிதனுடைய சிறப்பு. ஒரு சமூகத்தினுடைய ஒரு உறுப்பாகவே மனிதன் இருக்கிறான். அப்ப ஒவ்வொரு தனி மனிதனையும் மாற்ற 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 சமுதாயம் மாறிக்கொண்டே இருக்கு. சமுதாயத்தை போய் ஒட்டுமொத்தம் மாத்துறதெல்லாம் முடியாது. எல்லா நாடுகளுடைய மனிதர்களுக்கும் அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சிறப்பான ஒரே உலக பொது ஆட்சி நிறுவ வேண்டும். அந்த ஆட்சியின் கீழ் உலகத்தின் மீது எங்கெங்கு பிறக்கின்ற குழந்தைகளின் பொது செல்வமாக மாற்ற வேண்டும். சங்கத்தினுடைய நோக்கத்தை பற்றி மகிழ்ச்சி சொல்றார். உலக சமுதாய சேவா சங்கம் எத்தனையோ விஷயங்கள் இன்னைக்கு எல்லாரும் எல்லா தொழிலையும் செய்யக்கூடிய வகையில சூத்திரன், வைசியன், சத்திரியன், பிராமணன் என்ற அந்த தொழில் ரீதியாக இருக்கக்கூடியதெல்லாம் ஒன்றுபட்டு வரக்கூடிய காலத்தை பார்க்கிறோம். அதே போல பக்தி யோகம், ராஜயோகம், கர்மயோகம், ஞான யோகம் என்ற இந்த 4 யோகங்களும் முறையாக இந்த குடும்பத்தாரிடம் வந்து இணைய வேண்டும் என்று மகிழ்ச்சி சொல்றார். இந்த மனவளக்கலை அத்தகைய 4 யோகங்களை உள்ளடக்கிய பயிற்சிகளை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே யாருக்கெல்லாம் வேணுமோ, யாருக்கெல்லாம் தகுதி இருக்குதோ, இந்த குடும்பத்திலேயே இருந்து கொண்டு இந்த உயர்ந்த மனவளக்கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு உதவி செய்யக்கூடிய கடமையைத்தான் உலக சமுதாய சேவா சங்கம் ஒரு நோக்கமாக வைத்துக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறது. பட்டி தொட்டிகளெல்லாம் கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருக்கிறோம். பள்ளி கல்லூரிகளெல்லாம் கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருக்கிறோம்.
பழக்கத்தால் செயலும் கருத்தும் உருவாகி அவற்றுக்கு அடிமையாகி வாழும் மக்களுக்கு விழிப்பு உணர்வு ஊட்டி நல்ல வழியில் திருப்புவது ஒரு சில நாளில் ஒரு சில மனிதரால் முடிக்கக்கூடிய செயல் அன்று. ஏதோ ஒரு மனிதன் போய் இதை செஞ்சிட முடியாது. மகரிஷி ஒருவர் மட்டும் அதை முயற்சி செய்து கொண்டிருந்தார். அவர்களோடு பல்வேறும் இணைந்தோம். எல்லாம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இணைந்து மிகப்பெரிய ஒரு சங்கமாக இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. நம்மை வழிநடத்தி செல்லக்கூடிய நிர்வாகத்துல மிகப்பெரிய அறிவு பெருமக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். பல துறைகளில் பல நாட்டிலும் வாழும் மக்களுடைய மயக்க நிலையை, அறிவில் இருக்கக்கூடிய மயக்க நிலையை, அதிலிருந்து அவர்கள் விடுபட்டு ஒரு விளக்க வழி வாழ்வதற்கு வேண்டிய சூழ்நிலையையும் வாய்ப்பையும் பெருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எவ்வளவு குழந்தை உலகத்துக்கு எடுத்து செல்ல முடியுமோ இந்த மனவளக்கலை விரிந்து கொண்டே இருக்கிறது, சென்று கொண்டே இருக்கிறது. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இந்த உலக விரிவாக மனவளக்கலை சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். செல்வந்தர்கள், அரசியல் தலைவர்கள், வணிகர்கள், எழுத்தாளர்கள், விஞ்ஞானிகள், இவர்கள் பலரிடம் இன்று இந்த உலக நல நோக்கம் மிகுந்து வருவதை பார்க்கிறோம். மனவளக்கலை நாடி எவ்வளவோ பேர் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய ஒத்துழைப்பால் ஒரு ஓருலக பண்பாடு, ஒரு ஓருலக பண்பாட்டு அரங்கு நிறுவி அதன் மூலம் திட்டமிட்ட முறையில் மக்கள் பண்பாட்டை உயர்த்த வேண்டும். இதையெல்லாம் சொல்லித் தருவதற்கு ஆங்காங்கு மிகப்பெரிய ஒரு இடத்தை தயார் செய்ய வேண்டி இருக்கிறது. ஆழியாரில் மிகப்பெரிய ஒரு இடத்தை ஏற்படுத்தி விட்டோம். அதே போல பல்வேறு உலகத்தில் ஆங்காங்கு இது போன்ற நிலையங்களை உருவாக்க வேண்டிய பெரும் கடமை நம்மை காத்து கொண்டிருக்கிறது. நிறைய செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த சங்கத்தை வளர்ப்பதற்கும் மனவளக்கலை பரப்புவதற்கும் நாம் நிறைய திட்டமிட வேண்டி இருக்கிறது. செல்வந்தர்கள் எல்லாம் இதில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். விஞ்ஞானிகள் எல்லாம் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அறிஞர்கள் எல்லாம் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இதை இன்னும் வளர்ச்சி பெற வைக்க வேண்டியிருக்கிறது. இதனை யார் தொடங்குவது? எப்படி மக்களை மயக்க நிலையை வாழ்வில் இருந்து விளக்க நிலை வாழ்வுக்கு மாற்றுவது? தனிநபரால் முடியுமா? முடியாது. அப்ப கூட்டாக சேர்ந்துதான் செய்ய வேண்டும். மக்கள் நலம் பேசி பேசி தனி மனிதர்கள் ஒரு செயலை செய்யாமல் மாண்டு போனவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். சும்மா பேசிக்கொண்டே இருப்பாங்க சில பேர். ஆனால் செயல்படுத்த வேண்டும். சீரிய திட்டங்களையும் அவற்றால் விளைந்த பயன்களையும் எடுத்து காட்ட வேண்டும். தொடர்ந்து இந்த உலக சமுதாய சேவாசங்க நிறுவனமே அதற்கான அத்தகைய முறையான திட்டங்களை வகுத்து கொண்டு பல்வேறு வகையிலே வளர்ச்சி பெற்று கொண்டு இந்த சமுதாயத்துக்கு தெளிவுபடுத்தி பல்வேறு நிலைகளை வளர்ச்சியை இந்த ஆன்மீகத்தில் இப்படியும் கொண்டு போக முடியும் என்பதை ஒரு வழிகாட்டியாக இன்னைக்கு உலக சமுதாய சேவா சங்கம் இருக்கிறது. ஓர் உலக ஆட்சி, ஒழுக்கத்தோடு குழந்தைகளை வளர்ப்பது, உலக மக்கள் அனைவருக்கும் பொருள்துறையில் சமநே நீதி, எல்லா நாடும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொருளாதாரம், சிக்கனமும் சீர்திருத்தமும் சேர்ந்த வாழ்க்கை, மெய்ஞான உணர்வு கல்வி, ஆக்கவழியில் சொல்லக்கூடிய விஞ்ஞான கல்வி முறைகள், இதையெல்லாம் வைத்துக்கொண்டு 7 வகை திட்டங்களாக இருந்ததை 14 வகை திட்டங்களாக விரிவுபடுத்தி இன்னைக்கு மனித குலத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். உயிர் உணர்வை ஒவ்வொருவரும் பெறுவதற்கு மகரிஷி அவர்கள் அந்த உலக நல வேட்பை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். எல்லாத்தையும் வாழ்த்துங்க, எல்லாரும் உயிருணர்வு பெற வேண்டும். அப்பொழுதுதான் அன்பு மலரும். கால வெள்ளம் நம்மை அடித்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த வெள்ளத்தின் மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழும் காலத்தில் நாம் செய்யும் எந்த செயலும் உயிர் அறிவு பெற்றாலன்றி சிறக்காது. சும்மா வேஸ்டா ஏதாவது இந்த உலகத்துல செஞ்சுட்டு போறதை விட உயிர் உணர்வை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஊட்டிவிட்டு சென்று விட்டோம் என்றால் அது நிச்சயமாக பெரும் பயன் விளையும். ஆகவே ஒரு பக்கம் விஞ்ஞானம் வளர்ச்சியடைந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு சமமாக ஈக்குவலாக ஆன்மீகமும் தலைக்க வேண்டும் என்பார் அருள் தந்தை. மனித பண்பாடு உயரவும் சிறக்கவும் தேவையான திட்டங்களை வகுக்கும்படியும் நடத்தும்படியும் அறிவு பெருமக்களை நான் மன்றாடி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என்பார் அருள் தந்தை. ஐக்கிய நாடு சபை வரைக்கும் போயிட்டு உலக நல திட்டங்களை எல்லாம் மகரிஷி அழைத்து வந்தார்கள். நிறைய உலக சமாதான தூதுவர்களை உருவாக்க வேண்டும், உலகமெங்கும் செல்ல அனுப்ப வேண்டும் என்று மகரிஷி விரும்பினார்கள். இறைவன் மறைபொருளாக இருந்து விளைவு மட்டும் கொடுப்பார், செயலை செய்வது மனிதன். ஆகவே மகரிஷி என்ன பண்ணாங்க, மக்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். நீங்கள் உதவுங்கள்,
நம்மளுடைய செயல்களால் தான் இந்த மனித குலத்துக்கு மாற்றம் செய்ய முடியும். இறைவனை கேட்பதை விட மனிதர்களைத்தான் நான் கேட்கிறேன், மனிதர்களிடம் தான் நான் வரம் கேட்கிறேன். நீங்கள் முயற்சி செய்யுங்க, நீங்கள் எல்லாம் ஒன்றிணையுங்கள், நீங்கள் ஏதாவது செய்யுங்க, நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா தான் இந்த உலகத்துல கொண்டு வர. கடவுளை வேண்டிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு மாற்றம் வராது. மக்களிடம் சில செயல்பாடுகள் வர வேண்டும். மக்கள்தான் இறைவனுடைய பிரதிபிம்பமாக இன்னைக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள். மனிதனையே நான் வேண்டுகிறேன் என்று அருள் தந்தை நான் கேட்கும் வரம் மனிதனிடம்தான் கேட்கிறேன் என்று சொல்வார். கடவுளை எல்லாரும் நீங்களும் பார்க்கலாம். அந்த செயலுக்கு விளைவாக எங்கெல்லாம் நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோமோ அதெல்லாம் இறைவன் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நிரூபணம் செய்யும். இவ்வாறு இந்த மனவளக்கலை ஒவ்வொரு மனிதருக்கும் மிகப்பெரிய தெளிவை கொடுப்பது மகரிஷியுடைய சிந்தனைகள், குருவினுடைய எண்ணங்கள் மூலமாகத்தான் நமக்கு இந்த வந்திருக்கிறது. இந்த சமுதாயத்திற்கும் மிகப்பெரிய ஒரு விடுதலைக்கு, எத்தனையோ நாடுகளுடைய விடுதலை, பல்வேறு சிக்கங்களிலிருந்து மனிதர்கள் விடுதலை என்றெல்லாம் பார்த்திருக்கிறோம். உண்மையான விடுதலைக்கு மனவளக்கலை வழிவகுத்து கொண்டிருக்கிறது. ஆன்ம விடுதலைக்கு மனவளக்கலை வழிவகுத்து கொண்டிருக்கிறது. மயக்க நிலையிலிருந்து மிகப்பெரிய ஒரு பேரின்ப உணர்வுக்கு மனவளக்கலை இந்த மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டுகிறது. அதுதான் பிரம்மஞான உணர்வு என்பார் அருள் தந்தை. அந்த பிரம்மஞான உணர்வை மட்டும் இந்த மனித குலத்துக்கு நாம் ஊட்டிவிட்டோம் என்றால் மனித குலம் உண்மையான விடுதலை அடையும், மனம் நிறைவு பெறும், அமைதி பெறும். எவ்வளவோ இந்த மனித குலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிக்கல்களும் நீங்கும். ஒரே சக்தி தான் அனைத்துக்குள்ளாகவும் இருக்கிறது. எல்லா பொருட்களிலும், எல்லா உயிரிடத்திலும், எல்லா மனிதர்களிடத்தும் அந்த ஒரே சக்தி, ஒரே அறிவு தான் இருக்கிறது என்ற உண்மையை, ஒரு பிரம்மஞான உணர்வை, ஒரு மெய் விளக்க கல்வியை முறையாக இந்த சமுதாயத்துக்கு முழு பயன் விளைவிக்க செய்யக்கூடிய ஒரு கல்வி முறை. அத்தகைய கல்வி முறையை இந்த உலகத்துக்கு வித்திடுவதுதான் உலக சமுதாய சேவா சங்கமும் அதனுடைய பயிற்சி முறைகளாகிய மனவளக்கலை. கல்வியில பல புரட்சிகள், எத்தனையோ புரட்சி நடந்திருக்கிறது. இப்பொழுது ஆன்மீக கல்வி புரட்சி ஒரு திருச்சி முறையில ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பெரும் ஒரு கடமையை நமது சங்கம் செய்து கொண்டிருக்கிறது. முழுமையான கல்வியை ஒரு நுண்ணறிவு பயிற்சியோடு மன தூய்மையையும் ஆன்மீக நெறிகளையும் கற்பிப்பதாக இருக்கக்கூடியதா, அதைத்தான் மனவளக்கலை என்று இப்பொழுது அறிஞர் பெருமக்கள் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீகத்தை வெளிக்கொண்டு வருவது மனவளக்கலை என்று சொல்கிறார்கள். இந்த அளவுக்கு இந்த ஆன்மீக கல்வியின் அவசியத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பர்கள் இந்த ஆன்மீக கல்வியை முறையாக ஒரு வருட படிப்புகளை தயவு செய்து வாய்ப்பு இருந்ததுன்னா படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு அது தேவையில்லை என்று தோணலாம் சிலருக்கு. ஆனால் நீங்கள் படித்து முடித்த பிறகு உங்கள் மூலமாக நிறைய பேருக்கு அது பயனளிக்க வரும். அந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டா உங்கள் மூலமா வெளிச்சம் இந்த உலகத்துக்கு வந்து கொண்டே இருக்கும். தற்கால கல்வி முறை மட்டும் பயன் தராது. இந்த மனித குலத்தை மாற்றுவதற்கு ஆன்மீக கல்வி அவசியம், அதிலே இணைய வேண்டும். நாமெல்லாம், அதாவது இந்த உலகத்துல ஒரே குடும்பமாகத்தான் வந்திருக்கிறோம். இந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு கடல் தண்ணி, ஒரு கடல் தான் இருக்குது, ஒரு சூரியன் தான் இருக்குது, ஒரு காற்று தான் இருக்குது, ஒரு மண்ணு தான் இருக்குது. அதே போல ஒரு குடும்பம் தான் வந்தது, ஒரு குடும்பம் தான் இருக்கிறது. இவ்வளவு பிரிவுகளாக நாமெல்லாம் இருக்கிறோம். அதை உணர்ந்து நமது சிந்தனையை உயர்த்தி இவற்றையெல்லாம் நாம் உணரும் போது குருவின் எண்ணம் நமக்குள்ளாக வந்து நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த உடன் பிறந்தவர்கள் என்பது சந்தேகம் இல்லாமல் தெரிகின்றது. எல்லாரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்ற ஒரு உணர்வை தான் குருவின் எண்ணம், குருவினுடைய சிந்தனைகள், ஒரு தெய்வமே வந்து குரு மூலியமாக நமக்கு இதை சொல்லியிருக்கிறது. அத்தகைய ஒரு நாட்டம், ஆன்மீக நாட்டம் உடையவர்களாக நாமெல்லாம் வீட்டிருக்கிறோம். இந்த தெளிந்த அறிவினால் எல்லாம் ஒன்றுதான், இந்த பேதமற்ற ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் நம் அனைவரது நோக்கம். வயது வந்தோர் அனைவருமே ஆன்மீக நாட்டமும் தெளிவும் பெற்று வாழ தகுந்த முறைகளை வகுக்க வேண்டும். இதுதான் நமது அருள் தந்தையினுடைய எண்ணம் என்று கூறி இந்த சிந்தனையில கலந்து கொண்டுள்ள அத்தனை பேரும் இந்த உயர்ந்த திட்டங்களை, எண்ணங்களை, சிந்தனைகளை நாம் பெற்று தெளிவடைவதோடு
இந்த சமுதாயம் பெறுவதற்கு நம்மால் என்ற கடமைகளை ஆற்ற வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டு அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் குருவினுடைய உயர்ந்த சிந்தனையினால் ஆசியினால் அனைவரும் உடல் நலம் நீளாயும் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று நல் வரத்தை பெற்று இந்த இந்த பிரசாதத்தை பெற்று மேலோங்கி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்றோம். ஐயா, கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்லலாங்களா ஐயா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஓகேங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. முதல் அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்மா. வேதாத்திரி மகரிஷி அவர்களின் எண்ணத்தை நீங்க அடுத்த குரு ஆளாக சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு. ஐயா நீங்க சொல்லும் போது பிணக்கில்லாத வாழ்க்கை அப்படிங்கல உண்மையிலே சில எல்லாம் ஒவ்வொரு வீட்லயும் பார்த்தா எனக்கு அது கண் கூட கலங்குது. ஏன்னு கேட்டா அந்த பிணக்க அவங்க சம்பாதிக்கலையா, எப்படியோ ஒரு வடிவத்துல அவங்கள சேருது. நானும் பாக்குறேன் நிறைய வீடுகள்ல. சில சமயம் நம்மகிட்டையும் புலம்புறான்னு கூட சொல்ல முடியாது. அவங்க ஆதங்கத்தை மனவளக்கலை அன்பர்களே சொல்லும் போது அந்த பிணக்கு அவங்க தேடல, எப்படியோ ஒரு வழியில தேடி வருதியா. அது ஒண்ணுயா. இன்னொன்னு, நீங்க ஒன்னொன்னு வரும்போது தேர்ந்தெடுத்து சீர்திருத்தி கொண்டு அகத்தாய்வு செய்து செயல்பட்டா நல்லதுங்கிறீங்க ஐயா. அது உண்மைதான். அது ரொம்ப தீர்க்கமா முடியும். ஆனா அந்த அளவுக்கு இடைவெளி இருக்கா, நேர அதை ஆய்வு பண்ற திறமை இருக்கா? இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்குமா ஐயா? மனவளக்கலை அன்பரை மட்டும்தான் நான் பேசுறேன், வெளியாளுகளோட பேசுறேன். அவங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நீங்க எல்லாருக்கும் முதுநிலை பேராசிரியர் மகர்ஷியோட வாழ்ந்தவங்க, அந்த சிறப்பு எங்களுக்கு இல்லை. அதனால இதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்ம பிணக்கு ஏன் வருது அப்படின்னாவ அது பதிவு தான், வினைப்பதிவு தானே. அந்த வினைப்பதிவினுடைய தொடர்ச்சியாகத்தான் வாழ்க்கையில சிக்கல்கள் எல்லாமே துன்பங்கள்லாம் வருது. அது ஒவ்வொருத்தருக்கும் சிறு சிறு பிரச்சனையாக இருக்கும், பெரிய பிரச்சனையாக சிலருக்கு வருது. அடிப்படையில் மனிதன் பல வினைத்தொடரோடு வர்றதுனால நம்ம இந்த பிணக்குகளை எல்லாம் அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். அந்த சிக்கல் இல்லாத வாழ்க்கை யாருக்கு அமையும்? யாரிடம் அந்த வினைகள் தூய்மை அடையுதோ அந்த சிக்கல்கள் வராது. அப்ப வினைகளை தூய்மைப்படுத்துவதற்கு வேண்டிய வேலையை தான் நம்ம அதெல்லாம் முன்ன பின்ன இருப்போம். அது தொடர்ந்து செய்துக்கிட்டு தான் இருக்க வேண்டும். அதனால இந்த சிக்கல்களை கண்டு நாம் மிரண்டு போக போக வேண்டியது இல்லை, பயப்பட வேண்டியது இல்லை. அது தொடர்ந்து நம்ம அந்த தூய்மையில முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். அந்த தைரியத்தை கொடுத்தது தான் மனவளக்கலை. அதன் பிறகு எப்போதும் நம்ம அந்த ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்க முடியுமா, தற்சோதனை செஞ்சுக்கிட்டு வாழ முடியுமான்னா கேட்குறீங்க. ஆமா அது ஐயா. ஆரம்பத்தில் கொஞ்சம் கூடுதலான முயற்சி தேவை. அதன் பிறகு நல்லா பழகிடுது. இப்போ தவம் ஆரம்பத்தில் செய்யும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த உணர்வு கிட்டுவதற்கு கொஞ்சம் நாள் ஆகும். கிட்டிட்ட பிறகு உட்கார்ந்தாவே தவம், நினைத்தாலே தவம் என்ற உணர்வுகள் வர ஆரம்பிக்கும். அதனால பழக பழக சித்திக்கும். தற்சோதனையும் தொடர்ந்து நம்ம செய்துக்கிட்டே வரும் பொழுது ஒரு கட்டத்தில் எண்ணம் வரும் பொழுதே அந்த தற்சோதனை நடந்துரும். அதுவே மனசு சரி பண்ணு. மனசுக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்குது. அது நல்லதை மட்டும் உள்ளர அனுப்பும், தேவையற்றதை ஃபில்டர் பண்ணும். நிச்சயம் ரொம்ப எல்லாராலையும் முடியுமாம்மா. வாழ்க கண்டிப்பா வளமுடன். ரொம்ப சிறப்பு. எல்லாருமே இதை வழி நடத்தணும், இதை செவிசாய்க்கணும். ரொம்ப நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பு ஐயா, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அம்மா சத்யபிரியம்மா வாழ்க வளம். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள் ஐயா. அம்மா அவர்களை தொடர்ந்து அடுத்த அன்பராக கார்த்திக் விஸ்வநாதன் அவர்கள். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க ஐயா. நான் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருந்தது தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ சொல்றப்போ என்னன்னா அதெல்லாம் நான் வந்து ரிமெம்பர் பண்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு எல்லாமே. நாம இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஆமா, இப்போ நம்ம அதை விட்டுட்டோம், சில விஷயங்கள் வந்து விட்டுட்டோம். அதுவும் நீங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உலகத்துல நடக்கிற சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் தான் தீர்வாக இருக்கும். ஆன்மீகங்களோட வழிபாடு தான் பார்த்தீங்கன்னா அதுக்கான தீர்வா இருக்குன்னு சொல்றதுலாம் எனக்கு ரொம்ப, நான் அதை வந்து ரொம்ப உண்மையை நான் நினைச்சிட்டு இருக்கிறேங்க ஐயா. அந்த அந்த இது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா நீங்க அதை சொல்றப்போ ஆமா அது கரெக்டா தான் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப புரியுதுங்க ஐயா அந்த விஷயங்கள்லாம்.
அதே போல இப்போ நான் வந்துங்க ஐயா சின்ன வயசுல, ஏன்னா சிறு வயதில் தான் ஐயா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யறது தப்பா சரியாங்கிறது தெரியாம செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து அதிகமா இருக்குங்க ஐயா. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நான் நான் ஒரு இதில் ஏதோ கேட்டேன்னா படிச்சேன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு சடனாக எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா நான் ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு செய்வேங்க ஐயா, அது எனக்கு பிடிக்காததா இருக்கும். ஆனால் நான் என்னோட மனசு வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடாக இருக்காது இந்த சின்ன வயசில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறியாமல் அதை திரும்ப திரும்ப ஏதாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சேங்க. இது ஒருத்தர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்களா எப்படின்னு தெரியல எனக்கு. ஆனால் அதை நான் வந்து கவுண்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை டைம் செய்கிறோம், நினைக்கிறோம், பேசுகிறோம், இந்த இந்த மாதிரிலாம் ஐயா. அந்த மாதிரி நினைக்கிறப்பங்க அதை கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டிங் குறைய ஆரம்பிச்சிச்சிங்க ஐயா. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 10 டைம் இருக்குங்க ஐயா. அடுத்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா அது 5 4 அந்த மாதிரி குறைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், முழுமையாக இல்லைனாலுமே மோஸ்ட்லி தவிர்த்துறேங்க ஐயா. அந்த அளவுக்கு இல்லை, எப்பயாவது ரொம்ப ரேர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ நான் செய்யக்கூடிய அந்த இதெல்லாங்க ஐயா. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா மெர்ஜா வர மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன். எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, சந்தோஷமா இருக்குது நீங்கள் பேசுனது இதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு. அதே போலங்க ஓகே, ஐயா, சரி. இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா என்னோட நண்பர் ஒருத்தருங்க ஐயா, பேர் திருமதி சத்யாங்க ஐயா. அவங்க தான் இந்த இது எனக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சு விட்டு ஜாயின் பண்ண சொன்னாங்க. அவங்களுக்கு நான் இது வழியா ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நீங்களே சொன்னீங்க. நல்லா உங்க கருத்தை நல்லா ஷேர் பண்ணிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி கார்த்திக். அதாவது சரிங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த மனதை தூய்மைப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு வழி இருக்குது. ஆமாங்க ஐயா, பொதுவான ஆமாங்க. வழியை குரு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே ம் நம்ம சில வழிமுறைகளை வச்சிருப்போம், அதோட ம் ம் இணைச்சிக்க வேண்டியதுதான். மகிழ்ச்சி. ம். உங்களுடைய கருத்து எல்லாருக்கும் பயனுள்ளது. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க நல்ல ஐயா. வழியில செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ம் ஒரு பெரும் நம்பிக்கை குருவனுடைய எண்ணங்களை நினைக்கும் பொழுதெல்லாம், சிந்திக்கும் பொழுதெல்லாம் கிடைத்து கொண்டே இருக்கும். வாழ்க்கை ம். வளம். அதோட என்னோட ஒய்ஃபுமே இதில் ஜாயின் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இது இந்த சொற்பொழிவெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும். ஸோ ஓ, ரொம்ப நல்லா சரி. இருக்குங்க ஐயா. நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்குது வாழ்க்கையில். தம்பதியரா போய் ஒரு மனைவி நல வேட்புல கலந்துக்கங்க. பக்கத்தில் இருக்கிற சரிங்க இடத்துல. ஐயா, சரி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கலாங்க. தேங்க்யூங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க ஐயா, வளமுடன். நிறைய விஷயம் சொன்னீங்க மகரிஷி இது பத்தி. இப்பதான் எங்களுக்கு ஃபுல்லா புரிஞ்சுது அவர் எப்படின்ட்டு. ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க ஐயா. ஐயா, இப்போ வந்து 10 தலை ராவணன் சொன்னீங்க. அதோட 10 நம்மளோட குணம் வந்து அதுல அதோட தத்துவம் தானே ஐயா 10 தலை ராவணன்? அந்த 10 தீய குணங்களை மனிதன் ஆஹ் வச்சிருக்கிறான். அதுதான் 10 தலை மாதிரி அந்த ராவணனுக்கு 10 தீய குணங்கள் இருந்தது அப்படின்னு ஆஹ் சொன்னாங்க. அதை சொல்ல வந்தாங்க. ஆஹ் நம்ம 10 தலை ஆஹ் மட்டும் பிடிச்சுக்கிட்டோம். அந்த தீய அதான். குணங்களை விட்டுட்டோம். ஆஹ் இப்ப நமக்கு அம்மா அப்பா குணம் தானேங்க ஐயா வரும் பிறக்கும் போதுல இருந்து இப்ப வரலாம் அம்மா அப்பா குணம் தான். ஆமா, அம்மா அப்பாவுடைய குணம் நமக்கு ஆஹ் அவசியம் வரும். பெற்றோருடைய குணம் வரும். அதுபோல பிள்ளைகளுடைய ஆஹ் குணம் பெற்றோர்கிட்ட இருந்து ஆஹ் நிறைய வருது. குணமும் வருது, உழைப்பு வருது, உம் அவங்களுடைய செல்வம் வருது, அவங்களுடைய புகழ் வருது. அது போல குணமும் நமக்கு உம் அது அவங்கள்ட்ட இருந்து ஏதாவது குறையுடைய குணங்கள் நமக்கு வந்திருந்ததுன்னா, வேண்டாத குணங்கள் வந்திருந்ததுன்னா, அதை நம்ம சீர்திருத்திக்க வேண்டியது. உம் ஆஹ் அது நம்ம நல்ல வழியா படிக்கணும். உம் நன்றிங்கய்யா. வாழ்க ஆமா, வளமுடன் ஐயா. அதுக்குதான் வாழ்க அதுக்குதான் வளமுடன். அகத்தாய்வு. வாழ்க அகத்தாய்வு. வளமுடன். ஆஹ் நல்லா நிறைய சொன்னீங்க ஐயா மகரிஷி பத்தி. அதாவது இந்த காலத்துல குழந்தைங்களை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம்தான். இப்போ ரொம்ப அடங்கவே மாட்டேன்றாங்க குழந்தைங்க. அதுக்குதான் நல்ல வழி படுத்தணும் இப்போ. உம் மனவளக்கலை மன்றங்களுக்கு கூட்டிட்டு போயிட்டே இருங்க. ஆஹ் பெரியவங்க அது எப்படி போறோமோ அது போல குழந்தைகளே கூட்டிட்டு போகணும். கூடவே கூட்டிட்டு ஆமா. போகணும். உம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக இளையவாணன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, வாழ்க வளமுடன். எனக்கு ஒரு சந்தேகங்க ஐயா. அஹ் இப்போ நம்ம
செயல் விளைவு தத்துவத்துல இப்ப ம் நம்ம பொதுவா சொல்லும்போது நம்மளோட வினை பயன்கள் தான் நமக்கு திரும்ப வருதுன்றது நம்ம நிறைய பேசணும், நிறைய விஷயங்கள் கேட்டாலும் அது எப்படி துல்லியமா அது செயல்படுது அப்படின்றதுல ஒரு 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 தயக்கம் இருக்கு. அது எப்படி புரிய ம் இப்ப நம்ம சொல்ற போதோ இல்ல எனக்கு டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்கும் போதோ எப்படி சரியான அந்த நம்ம வித்து வழியா அது எல்லாருக்கும் போகுதுன்றது நமக்கு புரியுது. அதை இன்னும் ம் ஒரு தெளிவா சொல்லணும் அப்படின்னா எப்படிங்க ஐயா சொல்லலாம்? அதாவது இப்போ ஒரு செயல் அப்படிங்கிறது மனம்தான் செயலை செய்யுது இல்லையா? ஆமாங்க ஐயா. அப்ப அப்ப இந்த மனது மூலமாக செய்யக்கூடிய செயல் அஹ், நோக்கம், திறமை, தொடர்பு கொள்ளும் பொருள், நபர், இடம், காலம், இந்த அனைத்தையும் வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு செயலை செய்யறோம். அந்த செயலுக்குரிய விளைவு இன்பமாகவோ துன்பமாகவோ வரும். இந்த நோக்கம், திறமை, இடம், காலம், சூழ்நிலை, தொடர்பு கொள்ளும் பொருள், நபருக்கு இதுல ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா விளைவுகள் துன்பமாக இருக்கும். அதனால இதுதான் இயற்கை நீதியா இருக்குது. அதனால செயலை செய்வதற்கு நம்மளுடைய கையில இருக்குது, விளைவு இறைவனுடைய கையில இருக்கு. நாம எப்ப விழிப்புணர்வோடு செய்யறோமோ அந்த அளவுக்கு விளைவு நல்லதாகவே கிடைக்கும். நீங்க எதை வேணாலும் வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்ததை நினைச்சு பாருங்க. நம்மளுடைய செயலினால தான் இன்பத்தை அடைஞ்சிருப்போம், துன்பத்தை அடைஞ்சிருப்போம். இந்த உலகம் அப்படிதான் அடைந்து கொண்டிருக்கு. இதுதான் உண்மை, மாறாத உண்மை. இதை இன்னும் கொஞ்சம் நீங்க கூர்ந்து நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் கவனிச்சுக்கிட்டே வந்தீங்க, ஒரு பக்கம் கவனிச்சுக்கிட்டே வரணும். முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு. என்ன செஞ்சோம், என்ன இப்ப நடந்துகிட்டு இருக்குது, முன்னாடி என்ன செஞ்சோமோ அதுக்குண்டான விளைவு தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருப்போம். இப்ப நீங்க மாத்தினீங்கன்னா அது நாளைக்கு மாறும், நாளைக்கு வேற விதமா மாறும். அதை நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. அப்ப தெரிஞ்சுக்கலாம், ஓஹோ செயலுக்கேற்ற விளைவுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவே தெய்வ நீதியாக. ஒரு செயலை செய்யாம ஒரு நன்மையும் அடைய முடியாது. மகரிஷி அதனாலதான் சொல்றாங்க, செயலை செய்யக்கூடிய இறைவனாக மனிதனாக வந்திருக்கார். இறைவன் எந்த செயலும் செய்யாமல் அமைதியாக இருக்கிறார். அவர் அமைதியா பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீங்க ஏதாவது செய்யணும்னா மனிதனிடம் தான் போய் செஞ்சு மனிதர்கள் மூலமா தான் நம்ம நன்மை அடைய முடியும். இறைவன் எல்லாத்துக்கும் அந்த விளைவை மௌனமாக கொடுத்துக்கிட்டே இருக்கு, பதிவு செய்கிறாரு. அந்த எண்ணங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, அறிவுபூர்வமா இருக்கிறாரு. செயலை செய்வது உடலை வச்சுக்கிட்டு தான் நம்ம செய்யணும். அதனால இந்த இந்த இறை தத்துவம், செயலுடைய தத்துவம், இதையெல்லாம் மீண்டும் மீண்டும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும், சிந்தித்துக்கிட்டே இருக்கணும். அந்த அந்த பாடத்தை, மனவளக்கலை பாடத்தை அடிக்கடி நம்ம சிந்தித்து கொண்டே இருக்கணும். அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம். இதெல்லாம் சிந்திக்க சிந்திக்க தான் நமக்கு தெளிவு வரும். வாழ்க்கை வளம். நன்றிங்க, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக கண்ணன் அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சத்யா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா எனக்கு வாழ்க்கை தவத்துல இருந்து ஒரு வளம். கேள்விங்க ஐயா. இப்ப நம்ம பஞ்சபூத நவக்கிரக தவம் அமாவாசை பௌர்ணமிக்கு பண்றோம். அப்புறம் வீக்லி நம்ம டைம் இருக்கும் போது வாரத்துல ஒரு நாள் அதை நம்ம செய்யறோங்க ஐயா. இப்போ நம்மளுக்கு ஜாதகத்துல ஏதாச்சும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, இந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த கோயிலுக்கு போறதுனால அந்த ஒரு குறிப்பிட்ட கோயில் தான் சொல்றாங்க, அதுவும் அந்த டைம் போகணுங்கிறாங்க. ஸோ அங்க போய் நம்ம பலன் உண்மையான பலன் பெற முடியுமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு. எனக்கு என்னன்னா நம்ம பஞ்சபூத நவக்கிரகமே நம்ம பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ இப்போ ஒரு சில கிரகங்கள் நம்மளுக்கு சாதகமா இல்லை அப்படிங்கும் போது, இப்ப சப்போஸ் செவ்வாய் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா செவ்வாய் மீது நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த இடத்துக்கு டைம் கொடுத்து பண்ணனா போதுங்களாயா? அதாவது அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் பண்ணா போதுமா, இதை ரெகுலரா
பண்ணும்போது நம்மளுக்கு அந்த தாக்கம் குறையுமாங்க ஐயா? வாழ்க வளமுடன். வாழ்க்கை உண்டு. பக்தி யோகம் இது ஞான யோகம். ஞான யோகம் என்பது அறிவுபூர்வமாக நம்மளுடைய வினைகளை போக்குவதற்கான வழிகளை கொடுக்கிறது. ஓகே ஓகே பக்தி யோகம் நம்பிக்கைகளோடு கூடிய சடங்குகள் முறையாக வினைகளை போக்குவதற்கான வழிகளை ஆன்மீக பெரியவர்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அது ஓகே பெருசு இது பெருசு அப்படிங்கிறத பத்தி நீங்க சிந்தித்து கொண்டே இருப்பதை விட்டுவிட்டு இப்போது நாம ஏதாவது ஓகே ஒன்று செஞ்சு நம்மளுடைய துன்பத்தை போக்க வேண்டும். அந்த ஓகே வழி எளிய வழியா இருக்கும். ஓகே அப்ப எளிய வழி ஏதோ ஒரு ஒரு எளிய வழி நமக்கு கையில கிடைச்சது. ஒரு தவம் அதான் கிடைக்குது. அதை ஒரு குரு கொடுக்கிறாரு. பஞ்சபூத நவக்கிரக தவத்தை செய்யுங்கள், செய்து ஓகே பாருங்கள். அப்ப நம்ம செய்து ஓகே பார்க்கிறோம். செய்து ஓகே பார்த்து கொஞ்ச நாள் பாருங்க. அதிலிருந்து ஒரு ஒரு நன்மை நிச்சயமாக நம்ம அடைந்தவர்கள் ஏராளம். பஞ்சபூத ஓகே நவக்கிரக தவம் ஒரு நவீன பரிகாரம். இதைத்தான் ஓகே ஓகே மனவளக்கலை நம்ம கொடுத்திருக்கிறது. பல ஜோதிடர்கள் நாங்க பார்த்திருக்கிறோம். ஜோதிடர்கள் எல்லாம் இந்த பஞ்சபூத நவக்கிரகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். மனவளக்கலை பயிற்சி ஓகே பெற்று ஜோதிடர்கள் இந்த பஞ்சபூத ஓகே நவத்தை செய்கிறார்கள். பௌர்ணமி அன்று மன்றத்தில் அமர்ந்து தவம் செய்கிறார்கள். அப்ப அவங்கெல்லாம் என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க? ஓகே அவங்களுக்கும் தெரியுது இது ஒரு நல்ல பரிகாரம் என்பதை தெரியுது. ஆகவே உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா, அங்கே கண்டிப்பா ஏற்கனவே பக்தியில உங்களுக்கு யார் யாரு உங்களுக்கு வழிகாட்டுறாங்களோ அந்த நம்பிக்கையோடு அதை போய் செய்யுங்க. ஓகே இந்த குரு மீது நம்பிக்கை வைத்து இதை செய்து பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும். அடைந்தவர்கள் ஓகே ஏராளம். நாங்களாம் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறோம். வாழ்க வளமுடன். ஓகே வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அன்பர்கள் ஐயாவிடம் ஐயங்கள் ஏதாவது இருந்தால் கேட்டு இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுகிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு நிறைவான உரை ஞாயிற்று. பயிற்சிகளும் தொடர்ந்து செய்ய வேண்டியதுதான் இப்பொழுது அனைவரின் கடமையாக இருக்குது. அதுதான் நல்லதுங்க ஐயா. செய்யணும். அவ்வளவுதான். நல்லது. கணேஷ ஐயா வந்திருக்காங்க. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க கணேஷ் வளமுடன். ஆதம்பாக்கம். சொல்லுங்க கணேஷ். வாழ்க நீங்க வளமுடன். இன்னைக்கு மகரிஷியோட உயிரறிவுல இருந்து உலக அமைதி வரை கம்ப்ளீட்டா என்னென்ன சொன்னாரோ அது அழகா ஒரு ஒரு எங்களுக்கு எல்லாம் தெளிவா விளக்குனீங்க. ரொம்ப ரொம்ப சரிங்க. எந்த இதெல்லாம் இல்லை, அவர் சொல்லாத விஷயம் எதுவுமே இல்லை. இன்னைக்கு உள்ள சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா, இப்ப நடக்கிற போர் எல்லாமே ஒரு காலத்துல மதத்துக்காகவும் அரசியல் கொள்கைக்காகவும் நடந்த போர்கள்லாம் மாறி இன்னைக்கு பொருளாதாரத்துக்காக தான் போர் நடக்கிற மாதிரி என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. நம்ம எல்லா நாட்டுல எது நடந்தாலும் இப்போ பொருளாதாரம். ஸோ அறிவியல் தொழில்நுட்பம் எந்த நாட்டுல கையில ஸ்ட்ராங்கா இருக்கோ அதை வச்சுக்கு அவங்க பொருளாதாரத்தை பெருக்கிக்கிட்டு ஃபர்தர் இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்காக பண்றாங்க. இது மகரிஷியோட தத்துவத்துல கட்டாயம் எல்லா நாட்டுகளும் பொருளாதார சமநிலை வேணுங்கிறாரு. அது எப்படியா நம்ம கொண்டு வரணும்? ஒருவேளை அந்த வளர்ந்த நாட்டுக்கு அது போகணுமா? மனவளக்கலை வந்தா அது மாறுமா? இது 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 இன்னைக்கு அட்ரஸ் பண்ணா எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு உலக அமைதி கிடைக்குங்கிறது என்னோட தனிப்பட்டுக்கு. உங்களோட மகரிஷியோட வியூல கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அது கொஞ்சம் தெரியும். வாழ்க வளமுடன். அதாவது பொருள்துறையில் சமநேர் நீதி இது எப்போ வருதோ அப்பொழுது இந்த உலகத்துல சிக்கல்கள் நீங்கும். பொருளாதார சிக்கல்களும் இந்த அமைதி வராம தடுத்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் மகரிஷி எத்தனையோ திட்டங்களை சொன்னாங்க. இப்போ உலக பேரரசு வேணும், ஒரே ஜனநாயக சட்டமன்றம் அமைக்க வேண்டும், எல்லாருடைய சுதந்திரமும் யாராலும் பறிக்க கூடாது, உணவு உடை வீடு கல்வி தொழில் திருமணம் ஆராய்ச்சி அனைவருக்கும் போதுமான அளவு கிடைக்க வேண்டும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை உண்டு, இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே வருவாங்க. மக்கள் அனைவருக்கும் உலகனைத்தும் சொந்தம், எந்த இடத்திலும் எவரும் குடியேறலாம், பயணம் செய்யலாம், இப்படி எல்லாம் சொல்லி பொதுவான ஒரு பொருளாதாரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு
இந்த மனவளக்கலை சிந்தனைகளை முறையாக பரப்பணும்னா ஆங்காங்கு அந்த உலக சமாதானத்துக்கான எண்ணங்கள் மலர்ச்சி அடையும். அப்பொழுது எல்லாரும் சரிங்க ஐயா. ஒன்று கூடி எல்லாம் ஒரே பொதுவான நாணயத்தை வச்சுக்கோமே என்று பேச ஆரம்பிப்பார். அப்படித்தான் வர சரிங்க ஐயா. முடியும் ஒழிய எந்த ஒரு சட்டத்தினாலையும் இந்த உலகத்துல திடீர் மாற்றத்தை கொண்டு வந்துவிட முடியாது. அதுவரை சிக்கல்கள் வந்து கொண்டே இருக்கும். அறிவோடு அதை போக்கிக் கொண்டுதான் இருக்க வேண்டும். இது தற்கால அமைதி. இப்பொழுது நாம் காணும் இந்த உலகத்தினுடைய நிலை தற்கால அமைதி. நிரந்தர அமைதி வேண்டுமென்றால் அது ஆன்மீக நாட்டமுடைய சிந்தனைகளை உயர்வான திட்டங்களை எல்லாரும் பின்பற்றி வாழ அதற்கு மனவளக்கலை உதவி செய்கிறது. இதைத்தான் நம்ம ஸோ இது உலகம் பூரா எவ்வளோ பரவுதோ அந்த அளவுக்கு நமக்கு இது கிடைக்கும், ஆமா, அது சீக்கிரம் மகரிஷி தீர்வு சொல்லிட்டாங்க. கிடைக்கும். 100 சரிங்க வருடத்தில் இந்த உலகம் முழுக்க இந்த மனவளக்கலை ஏற்றுக்கொள்வார்கள். எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் வந்துடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக செவ்வேலையா அவர்கள். வாழ்க வளமுடன். வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நீங்க சொன்னீங்க மனவளக்கலை பத்தி ஃபுல்லாவே ஃபுல்லா சொல்லிட்டீங்க. இந்த மகரிஷி ஐயா என்ன பண்ணாரு, ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரில இருந்து மீட்டிங் போட்டாராம். 3 நாள் நல்லா அந்த லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்களாம். அந்த மகரிஷி ஐயா அவர்கள் அந்த மழை அந்த அன்பர்கள் அந்த கூட்ட ஏற்பாடு பண்ணியிருந்தா மகரிஷி ஐயா இது மாரி மழைகள் அதிகமா இருக்கு, அது அவரு எப்படி அந்த என்ன வடிவுல எப்படி அந்த அலையக்கத்து மூலமா எப்படி அதை நிறுத்தினாரு, அது எப்படி அவர்களுக்கு அந்த இயற்கையை ஒன்றி அவரால் அதை கட்டுப்படுது, அந்த இயற்கையை அவருக்கு கட்டுப்பட்டு அந்த மழை நின்றுட்டு அப்புறம் அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே நல்ல மழை பெஞ்சதுன்னு சொல்லி பெரிய பெரிய ஆசிரியர்கள்லாம் சொல்றாங்க. அது எப்படி ஐயா சாத்தியம் சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இது ஆழியார்ல நடந்த ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வுல நானும் கலந்துகிட்ட ஒரு நபர் தான். அதாவது ஒரு பெரிய ஒரு விழாவுக்காக ஆழியார்ல ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அந்த விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. அது வெட்ட வெளியில தான் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பேர் அந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் மகரிஷிட்ட போய் சொல்றாங்க, சுவாமிஜி எல்லாமே வெளியில ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், மழை வேற வர்ற மாதிரியே இருக்குதே, நீ கொஞ்சம் தவத்தில் வாழ்த்தணும் அப்படின்னு எல்லாரும் போய் கேட்குறாங்க. இப்போ சாமிஜி சொல்றாங்க, இயற்கை அது நல்லதே செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடுமையான மழை வரக்கூடிய சூழ்நிலை மாறிவிட்டது. 3 நாட்கள் மழை இல்லாமலே அந்த அந்த விழா நடந்து முடிஞ்சிருச்சு. விழா முடிகின்றது 1 மணிக்கு, மதியம் 1 மணிக்கு விழா முடிகிறது. முடிந்து 1 மணி நேரத்துக்கு பிறகு நல்ல மழை தொடங்கிவிட்டது. அதுவரை அந்த மழையை நிறுத்தியது யார், அல்லது அந்த மழையை நிறுத்துவதற்கு குரு என்ன செய்தார்? இதுதான் நீங்க கேட்கிற கேள்வி. எண்ணம் என்பது இயற்கையோடு தொடர்பு கொண்டது. தூய்மையான மனதிலிருந்து எழக்கூடிய எண்ணத்திற்கு இயற்கை செவி சாய்க்கும், இயற்கை ஒத்துப்போகும். எண்ணமே இயற்கையதன் சிகரம். என்ன மனிதன் யாரு? தெய்வமே தான் மனிதனாக வந்திருக்கிறார். அப்ப அந்த அந்த உயர்ந்த தெய்வீக மனிதன் நினைக்கக்கூடியது நடக்கும். இயற்கை அதுக்கு ஒத்துழைக்கும். அதுதான் நடைபெற்றது. சாதாரண மனிதர் நினைச்சாலாம் இயற்கை அப்படி செய்யாது. ஒரு தெய்வீக மனிதர்கள் அவர்கள் நினைத்தால் பஞ்சபூத அறிவு அவர்களோடு ஒத்துப்போய் அவர்களுக்கு உதவி செய்யும். இதுதான் நடக்கிறது. அது சயின்டிஃபிக்கா நீங்க கேட்குறீங்க அப்படின்னா நீங்க மனவளக்கலையில டிப்ளமா, டிகிரி இது போன்ற படிப்புகளை ஆழ்ந்து படியுங்கள். இது விஞ்ஞானபூர்வமான அலைத்தத்துவ விளக்கங்களை நன்கு நீங்க படிக்கணும். மகிழ்ச்சி சொல்லியிருக்கிறாங்க, அலை தத்துவம்னு ஒரு பெரிய தத்துவத்தை சொல்லியிருக்கிறார். மைண்ட் ஃப்ரீக்வன்சி, மகான்களுடைய மன அலைச்சூழல் இறைநிலையாகவே இருக்கும், அந்த டெல்டா வேவ்ல இருக்கும். அப்படி இருந்துக்கிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் ஐயா, ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி நம்ம மகரிஷி ஐயா இந்த எளிமையான நம்ம எவ்வளோ இந்த ராமாயணம் மகாபாரதம்லாம் ஃபுல்லாக எளிமையான அந்த பாமர மக்களும் படித்து, அது இல்லாம நீங்க கடைசியில சொன்னீங்க அந்த 4 நம்ம பிரசாதமா நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அது ரொம்ப மகிழ்ச்சி தான் ஐயா. உண்மையாலே நீங்க எந்த இடத்த போனாலும் இது கிடைக்கவே கிடைக்காது ஐயா. அவ்வளோ எளிமையானது, அதுவும் பாமர மக்களும் பயன்படுத்தா அவங்களே அந்த செயலுக்கு செயல் செய்தாங்கன்னா அவங்ககிட்டே அந்த பெனிஃபிட் கிடைக்குது. இது ரொம்ப மகிழ்ச்சி தான் ஐயா. உண்மையான அந்த இறைவனுக்கு அவன் வந்து ஆர்வத்தோட செஞ்சானா அந்த மனவளக்கலை அன்பன் ஒரு மகரிஷியா கூட ஆகலாம் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ரொம்ப அது உண்மையான பிரசாதம். கோயில்ல போய் இவ்வளவு அடிச்சுக்கிட்டு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து தேடுறத வீட்டுல உட்காந்துக்கிட்டே அந்த நம்ம பயிற்சியை செஞ்சு முயற்சி தொடர்ச்சியா செஞ்சா நம்மளுக்கு அதனுடைய எந்த விதமான நீங்க சொன்னீங்க பாருங்க, எல்லா விதமான நோயும் அது படிப்படியா இருந்தாலும் இல்லாட்டாலும் வராதுன்னு சொன்னீங்க. ரொம்ப அது உண்மை. 100% அந்த மகரிஷி எவ்வளவு தூரம் உணர்ந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்றது அதை இல்லளவும் கூட ஒரு அளவு கூட 1% கூட நம்மளோட 100% உண்மை ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி, சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக உமையாலம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அந்த ஆன்மீக கல்வி சீர்திருத்த ஆன்மீக கல்விங்க, அது எனக்கு இப்ப உலகத்துக்கு தேவைன்னு சொன்னீங்க. இன்னொரு கேள்விமா, ஏதோ சரியா கேட்கல. ஐயா, இந்த உலகுக்கு இப்போதைக்கு தேவை வந்து ஆன்மீக கல்வி, சீர்திருத்திய ஆன்மீக கல்வின்னு சொன்னீங்க ஐயா. அதாவது எழுத்தறிவு, தொழிலறிவு, இந்த மாதிரி எழுத படிக்கிறதுக்கு விஞ்ஞான கல்வி, தொழிற்கல்வி, இதைத்தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கல்வி முறையை இப்பொழுது சமுதாயத்தில் நிலவுகிறது. இயற்கை பற்றிய பாடம், பஞ்சபூதங்களை பற்றிய பாடம், பிரபஞ்சத்தை பற்றிய பாடம், உடம்பு, உயிர், மனது, அறிவு, இவற்றை பற்றிய பாடம், இதையெல்லாம் இயற்கை தத்துவ அறிவு, வாழ்க்கை முறைகளை பற்றிய பாடம், ஒழுக்க பழக்க அறிவு, இதை எல்லாத்தையும் அதோடு இணைத்து கொண்டு கல்வி முறை சீர்திருத்த வேண்டி இருக்கிறது. அந்த சீர்திருத்தப்பட்ட கல்வி முறையில் எழுத்தறிவு இருக்கும், தொழிலறிவு இருக்கும், ஒழுக்க பழக்க அறிவு இருக்கும், இயற்கை தத்துவ அறிவு இருக்கும். இத்தகைய முழுமையான அறிவை குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அதுதான் நம்ம யோகமும் இளைஞர் வல்லமையும் என்ற யோகா ஃபார் யூத் எம்பவர்மெண்ட், யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ட் என்ற மனவளக்கலையவே ஒரு கல்வி முறையாக அறிஞர் பெருமக்கள் எல்லாம் வகுத்திருக்கிறார்கள். அந்த கல்வி முறையை சமுதாயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அங்கே பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது ஒரு கல்வி, மனவளக்கலையில படிக்கிறது ஒரு கல்வி. ரெண்டும் இணையும் போது ஒரு முழுமையான கல்வியாக வரும். தேவைப்பட்டால் பள்ளிகளில், கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் அதை கல்வி முறையில் இணைச்சிடுறாங்க. சில பேர் இணைச்சே கொடுக்குறாங்க. நம்ம தனியாக போயும் கற்றுக் கொடுத்துக்கும். இந்த முறையை தான் முழுமையான ஆன்மீக கல்வி, முழுமையான குழந்தைகளுக்கு வேண்டிய கல்வி. சிறப்புங்க, சிறப்பு. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக அமுதா பொற்கொடி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. திருநெல்வேலியிலிருந்து பேசுறேன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. தங்க குரல் நல்லா இனிமையா இருக்கு ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு என்ன கேள்வின்னா, நான் 9 மையம் தயவு செஞ்சுட்டேன் காலையில ஐயா. சொல்லுங்கம்மா, கேக்குது. 9 மையம் காலையில செஞ்சுட்டேன். இப்போ நான் நவகிரகம் தேவை இப்போ மதியானம் செய்யலாமா? தாராளமா செய்யலாமே. சரியா, சரி. தவங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னென்ன தவம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். சரியா, சரி. நீங்க அந்த எப்பொழுது என்ன தவம் செய்துக்கணுமோ நீங்க முடிவு பண்ணிக்கிட்டு என்ன தவம் வேணாலும் செஞ்சுக்கலாம். அது ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. கூடிய வரை சாப்பிட்ட உடனே தவம் செஞ்சீங்கன்னா தவம் சரியா வராது. ஓகே, ஓகே ஐயா. சாந்தி தவத்தை தவிர. சரி. அதனால ஒரு நாளைக்கு ஒரு 5 தடவை கூட தவம். சூப்பர். சரியா, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றியா, வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக அருள்நிதி இந்திராணி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க ஐயா வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நீண்ட நாளைக்கு அப்புறம் உங்க பேச்ச கேக்குறேன். முழுசுமா என்னால கேட்க முடியல ஐயா. எனக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை, தொடர்ந்து தவம் தத்துவங்கள்லாம் கேட்பேன், பயிற்சி செய்வேன், எதையும் நிறுத்துறது இல்லை ஐயா. கடந்த 15 நாளா எனக்கு ராத்திரி நாளை கட்டாயம் சீக்கிரம் எழுந்திருச்சு உடற்பயிற்சி பண்ணி காய்கல்பம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு படுப்பேன். ஆனா எழுந்திருக்கும் போதே ஒரு சோர்வு, களைப்பு, எதுவும் வேண்டாம் போல அப்படியே படுத்திருக்கணும் போல மனசு சொல்லுது. உடல் உறுப்புகளும் ஒத்துழைக்க மறுக்குது. மீறி தவம் இருக்க உட்கார்ந்தேன்னு சொன்னா உடல் காலில் ஒரு மரமரப்பு, உட்கார முடியாது. நாற்காலில தான் உட்கார்றேன், உட்கார முடியாது போல ஒரு இது எல்லாத்தையும் இடையூறாவே இருக்கு. இல்லை இருமல் வந்துருது. இந்த மாதிரி கஷ்டப்படுறேன் ஐயா. அது எதனால? வயசு எனக்கு 83 வயசாகுது ஐயா. என்னோட குறிக்கோள் இப்படி தடைபடுறது எனக்கு வருத்தமா இருக்கு. இப்ப கூட உங்க போனை எடுத்தாந்து தலைமாட்டுல வச்சுக்கிட்டு படுத்திருக்கனே ஒழிய அதை ஆன் பண்ணி கேட்க கூட என் உடம்புல சக்தி இல்லாத மாதிரி வருது ஐயா. நான் என்ன பண்ணா என்னோட இழந்த ஒரு சக்தியை மீட்டெடுக்க முடியும்? எப்படி நான் ரெகுலரா தவம் பண்ணவோ உடற்பயிற்சி செய்யவோ முடியும்னு சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நானே நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்க வயது என்னன்னு கேட்கணும்னு நினைச்சா நீங்களே சொல்லிட்டீங்க. நீங்க இந்த வயதுல, முதுமையான வயதுல ஒவ்வொரு மனிதனுமே அந்த முதுமை பருவத்துல உடல் தளர்ச்சி அடையும். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய இந்த வாழ்க்கை முறையில பிறப்பு, இறப்பு, முதுமை என்பது இடைப்பட்ட ஒரு நிலையில வருது. உடல் தளர்ச்சி அடையுது, மனசு தளர்ச்சி அடையுது. முன்ன மாதிரி நம்மளால உடற்பயிற்சி செய்ய முடியாம, பயிற்சிகளை செய்ய முடியாம சில தடைகள்லாம் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்? மனது இந்த அளவுக்கு விழிப்போடு பேசுறீங்க, அறிவு விழிப்போடு இருக்குது. இத ரெண்டும் இறை சக்தி. உங்களுடைய மனமே இறை சக்தி, உங்களுடைய அறிவும் இறை சக்தி. ஆல்ரெடி ஏற்கனவே இறைவனோடு தொடர்புலயே இருக்கிறீங்க. அந்த இறைவன், அந்த இறையாற்றலை நினைச்சுக்கிட்டு உடம்புல இருக்கக்கூடிய உயிரை நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இறைவனோட தொடர்பு கொள்றீங்க. இறை சக்தி பூரண குணத்தை கொடுக்கும். ஏதோ உங்களுக்கு ஒரு நோய் துன்பம் இருக்குதுன்னா அந்த துன்ப நீங்கும் இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். இயற்கை சக்தியெல்லாம் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். பஞ்சபூதத்தை நினைக்கிறது இதெல்லாம் படுத்துக்கிட்டே செய்யலாம். படுத்துக்கிட்டே உடம்புல இருக்கக்கூடிய உயிர் சக்தியை நினைக்கலாம். அப்பொழுதெல்லாம் இறையாற்றலோட தொடர்புல இருக்கிறீங்க. இறையாற்றல் உங்களுக்கு வேண்டிய தாங்கிக் கொள்ளக்கூடிய, அதை போக்கிக் கொள்ளக்கூடிய வல்லமையை இறையாற்றல் கொடுப்பதற்கு நான் வேண்டுகிறேன், வாழ்த்துகிறேன். குருவனுடைய அதெல்லாம் நல்லபடியா பழையபடி தவம் பண்றதுக்கான சக்தி எனக்கு கொடுக்கணும்னு வாழ்த்துங்க ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தவம், தத்துவம், இது பயிற்சி எல்லாம் செய்யணும்னு மனசார நினைக்கிறேன் ஐயா. ஆனந்தமா இருங்க, வாழ்த்துக்கிட்டே இருங்க. பிள்ளைங்களை எல்லாம் வாழ்த்துங்க. யாரெல்லாம் நினைப்பு வருதோ அவங்களெல்லாம் வாழ்த்துங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் ஐயா. நிறைவான அன்பராக சபரீஷ் சுந்தரவடிவேல் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, எனக்கு ஒரு கேள்வி. இப்போ சம்டைம்ஸ் வேலை ஒர்க்குக்கெல்லாம் போயிட்டு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுது. அப்புறம் வந்து ஈவினிங் வந்து சில அப்படியே ஒண்ணுமே சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கலான் போது அப்போ பெருசா தவம் பண்ண முடியலன்னா, சம்டைம்ஸ் வந்து நம்ம உட்கார்ந்து தவம் பண்ண முடியல. அப்பனா கொஞ்சம் படுத்துட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. பட் அதான் கேட்கறேன், அப்ப என்ன பண்றதுன்னு. நன்றி. படுத்துக்கிட்டு நித்தியானந்த தவம் பண்ணுங்க. படுத்துக்கிட்டே நித்தியானந்தம் பண்ணுங்க. அந்த ரிலாக்ஸேஷன் சொல்றோமா இல்லையா? ஆமாங்க ஐயா. உடல் தளர்த்துதல். ஆமாங்க ஐயா. அது
சிறிய நித்தியானந்த தவம் மாதிரி அப்படியே உடம்பே கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த டயர்ட்னஸ் எல்லாம் போகும். இந்த உடம்பு சோர்வை போக்குறதுக்கு தான் மனவளக்கலை நமக்கு கிடைச்சிருக்குது. நம்ம சோர்வான நேரத்தில் பயிற்சி பண்ணணும், தவம் பண்ணணும். அப்போ விட்டுறக்கூடாது, உடனே பிரிஸ்க் ஆயிடுவீங்க. சரிங்க ஐயா, நல்லது. ரொம்ப சிறப்பு. நன்றி ஐயா. வாழ்க நன்றி. வளம், வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். நிறைவு செய்து கொள்ளலாங்களா ஐயா? வாழ்க நிறைவு வளமுடன். பண்ணிக்கலாம். வாழ்க வளம். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி, உங்களுக்கு நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்க